So very good morning to all of you present here. So as sir told us, a very important conference which we have to use in our future teaching and learning. And I like to introduce that is a dedicated professor, Prem Shankar sir, Prem Shankar Ravindran. He is a college alumni and has completed BSc Computer Science in our college, MCA from Sastra University, Tanjore, MPhil from Madurai Kamaraj University, Madurai, and AWG from Madurai Kamaraj University, and has qualified NET also. So sir, biodata வாசிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஐ வில் டெல் யூ. ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் நம்பர் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ். அதாவது எங்களுக்கு எப்படி இவரோட ரொம்ப ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, காலேஜுக்கு எப்படி ஒரு இன்னும் தொடர்பு இருக்குது அப்படின்னா, கொரோனா பீரியடில் வந்து யாருக்குமே எங்களை மாதிரி ஆட்களுக்கு, ஸோ தே ஆர் ஆல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், தே நோ எவ்ரி திங். பட் எங்களுக்கு வந்து என்னென்னா ஆன்லைன் டீச்சிங் கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வரும்போது வேறு வழி இல்லை. எங்களுக்கு முதல்ல தெரியாது எப்படி ஒரு கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூம் கூட க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அண்ட் ஹீ வாஸ் தட் இஸ் பர்சனாலிட்டி. எங்கள் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கிளாஸஸ் நடத்துனாங்க. அந்த கொரோனா பீரியடில் எங்களெல்லாம் வச்சு கிளாஸ் நடத்தி எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது, எப்படி நோட்ஸ் அப்லோட் பண்ணுறது, எப்படி குவிஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எத்தனை ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வித்தவுட் எனி ஃபெயில் அவ்வளோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். ரியலி நாங்களுமே என்ன டவுட்ஸ், எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் நிறைய குவாலிஃபிகேஷன், எனக்கு இதை சொன்னால் நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. பட் ஆன்லைன் ஆஃப்லைன் NPTEL கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ், ஸோ மெனி கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு ரிமெம்பர் அட் திஸ் ஜங்ஷன், திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ICSR எப்போல்லாம் நான் லோட் பண்ணுறேனோ, அதாவது இப்போ வந்து ஆஃப்லைன் தட் இஸ் சாஃப்ட் காப்பி அனுப்புறது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி மேடம் நீங்கள் வாங்குறீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிற போது கேட்கும் போது என்னென்னா, இப்போ வந்து சாஃப்ட் காப்பி அனுப்புறதுங்கிறத விட முதல்ல எதில் லோட் பண்ணணும்னா ஆன்லைனில் லோட் பண்ணணும். அப்ளிகேஷனை நம்ம ஆன்லைனில் லோட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அப்ளிகேஷன், ஜெனரேட்டட் அப்ளிகேஷனை சாஃப்ட் காப்பியோட நம்ம என்ன பண்ணணும், உள்ளே வச்சு அனுப்ப வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய டைம் எனக்கு அந்த ICSRல ஸ்டக் ஆகி நிற்பேன், ஏதாவது ஒரு ப்ராசஸில் ஸ்டக் ஆகி நிற்பேன். ஒன்று சில டைம் நம்ம எப்போவோ அப்ளை பண்ணோம், பாஸ்வேர்டை மறந்து போயிடுவோம் டக்குண்டு. ஸோ எப்போ பாரு அவர் ICSR எந்த அப்ளிகேஷன் எதை அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறதுனாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணது பிரேம் சார் தான். அவர் முன்னாடி தான் போய் வந்திருப்பேன், எப்பா இதில் ஸ்டக் ஆகி நிற்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்த ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகணும்னு தெரியல, போகமாட்டேங்குது அப்படின்பேன். அப்புறம் ஒவ்வொரு டைமுமே ஹெல்ப் பண்ணுறாப்புல. ஸோ இந்த தருணத்தில் அதை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ ஹிஸ் பயோடேட்டா இஸ் எவ்வளோ பெரிய பயோடேட்டா இருக்குது. வெரி யங்ஸ்டர், நம்ம காலேஜோட ஒரு யங் ஃபெலோ தான் நான் சொல்லணும். பட் காலேஜ் வெப்சைட் டிசைன் பண்ணது, எங்கள் காலேஜ் வெப்சைட், நம்ம காலேஜ் வெப்சைட் டிசைன் பண்ணது, இன்னமும் அதோட அப்டேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. அதில் என்ன இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும், எதில் இன்க்ளூட் பண்ண வேண்டாம், NACல ஒர்க் பண்ணுறது, க்ரைட்டீரியாஸில் ஒர்க் பண்ணுறது, ஆல் அரவுண்ட் ஒர்க்கர், டெடிகேட்டர், பிளேயர். ஸோ எவ்ரி திங் ஐ வாண்ட் டு சே இட் நவ். ஸோ இன்னமும் வந்து ஒரு நம்ம பார்ப்போம், ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு டெடிகேட்டட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்படி ஒரு டெடிகேட்டடாக காலையிலேருந்து 10 மணி 11 மணினாலும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பர்ஃபெக்ஷன், அந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெம்பர் தான். சச் அ பர்சன் இஸ் அ ரிசோர்ஸ் பர்சன் ஹியர். கட்டாயமாக அவர் நடத்தக்கூடிய அத்தனை எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக தான் நடத்துவாப்புல, தமிழில் நடத்துவாங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துவாங்க. ஐ நெவர் ரிக்ரெட் தட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ் வந்துச்சோ வரல, அதெல்லாம் நான் பார்க்கல. பட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹியர் ஆல் தீஸ் இன்புட்ஸ். நான் அதை தான் நினைப்பேன், நான் எப்போதுமே நம்ம நினைக்கிறது அதுதான். எந்த இடத்துல நான் வந்தாலுமே நம்மளுக்கு அந்த இன்புட் கிடைக்குதா, நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி, அப்படி தான் நினைக்கிறது உண்டு. ஸோ லிசன் டு ஹிஸ் லெக்சர். வேறு அது சொன்னேன் சார், NPTELல ரெகுலராக கோர்சஸ். ஆக்சுவலாக இன்னொரு பர்சனலாக அவர் என்னையும் இழுத்துட்டு போவார், மேடம் NPTEL இது அப்ளை பண்ணுங்கள், இன்றைக்கி முடிச்சிடலாம், இந்த வருஷத்துக்கு 2-3 நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்னு இழுத்துட்டு போவார். உண்மையிலே அதை தான் செய்வார். ஸ்டூடியோவில் அவர் கண்டென்ட் டெவலப் பண்ணும்போது என்னையும் சேர்த்து, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த அவர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணி கொடுங்க வாங்க அப்படின்பாரு. நான் தான் அவன்கிட்ட டேக் அவுட்ருவேன். நான் ஏப்பா காலேஜ் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் வேலை இருக்குது, இல்லை அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு டேக் அவுட்ருவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னதான் நான் வந்து அவருக்கு கிளாஸ், என்னோட தட் இஸ் மை ஃபேவரட் என்எம்இ ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து காமர்ஸ் படிக்க வந்தார், நான் மேஜர் எலெக்டிவ் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தார்.
ஸோ அப்போவுமே அவர் தெரியும், ஃப்ரண்ட் ரோவில் தான் வந்திருப்பாரு, நல்லா நல்லா அக்கௌண்ட்ஸ் போடுவாப்பில், கிராஸ்பிங் பவர்லாம் உண்டு. பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி ஒரு சிவனுக்கு ஒரு முருகன் வந்து ஒரு அத்தனை அட்வைஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்னையும் அப்படி தான் வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காப்புல. சொல்லுவார், இன்னைக்கு கண்டென்ட் வரீங்க, இந்த அவர் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் வந்து அந்த டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டு போங்க, எல்லா ஒர்க்கும் செய்வார். எனக்கு டைம் கிடைக்கும் போது கோஆப்ரேட் பண்ணுவேன், சில டைம் இருக்காது, டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்கும், அதனால் முடியாது. ஸோ சச் அ பயோடேட்டா நான் வாசிக்கலை. ஸோ சச் அ குட் ஃபெலோ வி ஆர் ஹேவிங் இன் ஆர் மிட்ஸ் அண்ட் வி வாண்ட் ஹிம் டு பி ஆர் ப்ரொஃபஸர் இன் த ஃபியூச்சர் பீரியட் ஆல்சோ. அவருக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சச் டெடிகேட் ஃபெலோ வி டோன்ட் லைக் டு அலவ் ஹிம் எனிவேர். So, thank you, my dear participants, for listening, and we welcome Prem Shankar sir, Assistant Professor of Computer Science, to deliver a lecture on நிறைய உங்களுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் மாற்றிருக்கார், அந்த அவரோட லெக்சரிங்கை மாற்றிட்டு இருக்கார். Let us hear from him. Welcome you, sir. Before the session, I think BEd ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு தடவை டிஜிட்டல் டீச்சிங் பெடகாலஜி எனக்கு ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்குது. நம்ம பசங்களாம் ஆக்சுவலி யூனோ சம் போர்ட்டல், நாட் போர்ட்டல், ப்ரைவேட் டியூட்டர்ஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ், டு யூ நோ? அதாவது ப்ரைவேட்டாக வந்து எம்என்சி கம்பெனி வந்து ஆன்லைன் டியூட்டர்ஸாக இருக்காங்க. அதோட பேர்லாம் தெரியுமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரபலமான பேர் வந்து பார்த்திங்கன்னா பைஜூஸ், சரியா? ரொம்ப சீக்கிரத்தில் வந்து நம்ம டீச்சர்ஸோட ரோலை வந்து அவங்க மாற்றுறாங்க. நம்ம பிஎடாக இருக்கட்டும், எம்காமாக இருக்கட்டும், எனி டிகிரி யூஜி பிஜி படிச்சுட்டு நம்ம டீச்சிங் வரோன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆன்லைனில் வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு மட்டும்தான் அவங்க இனிமேல் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த ஆன்லைன் டூல்ஸில் வந்து இப்போ என்பிடெல் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அதுபோக வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஈரான்னு இருக்குது, இடிஎக்ஸ்னு இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா காமன் இங்கிலீஷ். இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் நேற்று வந்து அந்த பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து சார் பேசினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஓனாக வந்து ஒரு சுயம் போர்ட்டலில் வந்து உங்கள் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம யோசிப்போம், நான் பிஎட் படிக்கிறேன் எதுக்கு இது அப்படின்னா, இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் யுவர் யூஜி பிஜி ஆர் டிகிரி யூ மஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் வித் எனி ஒன் சர்டிஃபிகேட். சரி, இப்போ பைஜூஸில் என்னென்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு டாபிக் மைக்ரோஸ்கோப்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதை பற்றி நீங்கள் யார் நல்ல வீடியோஸ் பண்ணுறாங்களோ தே பே ஹியூஜ் அமௌண்ட், 50,000 ஒரு கிளிப்பிங் கொடுத்து வாங்குறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்குரிய டூல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இஃப் யூ ஆர் லிசன் சச் அ கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் செமினார், உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கம்பேர்டு வித் அதர்ஸ் ஒரு டூல்ஸ் ஒர்க் பண்ண இதெல்லாம் வந்து நம்மளோட சிலபஸில் இருக்காது. இங்கே தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ கைண்ட்லி கோஆப்ரேட் அண்ட் லிசன். ஓகே, தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல். ஐ வெல்கம் மிஸ்டர் பிரேம் சங்கர் சார். மேடம் சொன்ன மாதிரி கிடையாது, டோட்டல் காலேஜுக்குமே அவர் தான். நானாக வந்து அவர் எனி டைம் கால் பண்ணவுடனே அட்டன் பண்ணுவார். எல்லாருக்குமே அந்த சாஃப்ட்வேர் பிகாஸ் ஆஃப் பயாலஜி நாங்கள் வந்து நிறையா சாஃப்ட்வேர் தெரியாது, பட் ஒர்க் பண்ணுவோம். அந்த டூல்ஸில் உள்ள ட்ரபிள் ஷூட்டரே வந்து அவர் தான், எங்கே பிரேக் ஆனாலும். ஸோ அதனால் யூ ஜஸ்ட் ஒரு சில கொஷினும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஐ வெல்கம் மிஸ்டர் பிரேம் சங்கர் சார். ஒரு A4 இப்போ பென் எல்லாம் வச்சுருக்கீங்களா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு? வாங்க இருந்து MBA வந்திருக்காங்க, பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்குமா? பிரேம் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்குமா? இல்லை, பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்காது, டூல்ஸ் தான் நோட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லது தான். இப்போ அவர் பிரேம் சங்கர் வந்து சில யூஸ்ஃபுல் டூல்ஸ் வந்து ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங், டீச்சிங், ரிசர்ச். நீங்கள் அடுத்தடுத்த என்ன பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே இருக்கீங்க, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கும் போது சில யூஸ்ஃபுல்லான டூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க ஏன் வெறுங்கையோடு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பேப்பர் பேனா ஏதாவது ஒன்று ஒரு செமினார் அட்டன் பண்ண வர்றீங்க, எல்லோரும்
பேடு ஆர் பென் ஏதோ எடுத்துகிட்டு வரணுங்கிற இந்த டூல் கொண்டாடணுங்கிறது ஏன் உங்களுக்கு தெரியல. இந்த டூல் தானே முக்கியமானது. ஒரு 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 கான்ஃபரன்ஸில் சொல்லக்கூடிய டூல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இல்லை பேனா வச்சுருந்தீங்கன்னா we are ready to distribute you A4 sheets. கொஞ்சம் A4 sheets கொடுக்க முடிஞ்சா கொடுத்தாங்க. ரைட். Once again we invite Professor Prem Shankar, who is a terrible asset to our VHNSN college, involving himself in various activities, whatever technological aspects that we are gearing. He is a ready learner, and he inculcates a habit of making many people to learn new technologies. And he has attended number of NPTEL courses and successfully completed, and he is in the top list of NPTEL successfully completed. And என்ன grade he is a national level topper in NPTEL courses. Such a wonderful personality, Prem Shankar. And one more faculty we have in MCA department, Mariswari, also equally competent in doing such courses. We strongly advise our students to go in for skill oriented courses. நம்ம ஒரு கரிக்குலம் பேஸ்டாக மட்டும் இருந்துட்டோம்னா சக்ஸஸ் நமக்கு கிடைக்காது. அடிஷ்னலாக என்னென்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். He has been a pioneer in maintaining our website. He has been a pioneer in declaring our college results. காலேஜ் வெப்சைட் மூலமாக தான் நாங்கள் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். எங்களுக்கு கம்ப்ளீட் ஹெல்ப் இன் தி டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், மெயின்டைனிங் மை ஆஃபீஸ் ஆஃப் controller of examinations. Being a controller of examinations, I have utilized his service in generating pay statement for examiners. இப்படி ஒரு யங் அச்சீவர் ஒரு ஃபேக்கல்ட்டி எங்களுக்கு இருக்கார். இன்றைக்கி நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. மேக் ஷுவர் நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல என்றைக்கோ ஒரு நாள் அந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுல எந்த மாற்று கருத்துப்பாடும் கிடையாது. டிஜிட்டல் பெடகாகி, திரும்பவும் சொல்கிறேன், வில் பி த ரூலர் ஆஃப் த வேர்ல்டு. அந்த டிஜிட்டல் பெடகாகியை நம்ம எந்த அளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வி வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் லைஃப். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான பேராசிரியர், எனது மாணவர், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, எம்சிஏ சாஸ்திராவில் பண்ணும்போது அவருக்கு ப்ராஜெக்ட்டுக்குரிய கைடு நான் தான். அண்ட் வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ், நான் ரொம்ப நேரத்தை அவருடைய நேரத்தை எடுக்க விரும்பலை. நீங்கள் உங்களுடைய ரொம்ப நேரத்தை அவங்களுக்கு செலவழிக்குங்கிறக்காண்டி தான் மற்ற ஃபேக்கல்ட்டிலேருந்து கூப்பிட்ருக்கோம். பார்ட்டிசிபெண்ட்ஸ் இல்லாட்டாலும் வர சொல்லியிருக்கோம். நாலேஜ் இஸ் பவர். ஒரு வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நாலேஜ் நம்ம சேகரிக்கிறோமோ we become a powerful citizen. Thank you so much. Okay, good morning. Happy learning. Right? Happy learning. உங்களுக்கு கேட்கலன்றனால இன்னொருக்கா சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு டாபிக், அதாவது கண்டென்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இருக்கோம்.
ஸோ சம் ஆஃப் தம் நேற்று வராமல் இன்றைக்கி நம்ம இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லை நேற்று இருந்தவங்க இங்கே இருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் மிக்சடான ஆடியன்ஸ் நம்ம இருக்கோம். ஸோ நேற்று இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் இப்போ நீங்கள் அட்டன் பண்ண சோஃபார் செஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும், தியரிட்டிக்கலாக சம் டீட்டெயில்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இந்த செஷன் வந்து அப்படி இருக்காது. நான் லைவாகவே வந்து உங்களுக்கு ஒரு 2 டூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி அந்த டூலில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது, ஸோ தட் தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான். மிச்ச செஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு அப்ரோச், என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்தது. பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது அந்த ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கிளியராக எழுதுனீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டுக்கு போய் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை காலேஜில் இருக்க சிஸ்டமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேம் ரிசல்ட் வாட் ஐ கெட் இங்கே நான் என்ன எனக்கு வருதோ அதை நீங்களும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஒரு 3 விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மெதுவாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐ ஹாவ் எனஃப் டைம் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எலாபரேட்டாகவே அந்த கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று, இங்கே நம்ம ஒரு மிக்சடாக ஆடியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் நாளைக்கு டீச்சர் ஆக போகிறவங்க இருக்காங்க, அதாவது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இதில் எத்தனை பேர் அடுத்த டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுப்போம் அப்படிங்கிறது இருக்குது, சிலர் ரிசர்ச் சைட் போவோம் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் அது போக ஒரு நார்மலாகவே வந்து ஒரு சின்ன ஹாபியாகவே இங்கே ஒரு டூல் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஹாபியா அப்படின்னா, நம்ம நிறையா வீடியோஸ் ஷூட் பண்ணுறோம். இந்த வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டூலும் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பீயிங் அ டீச்சர், அவங்களே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது, தென் அது போக ஒரு நார்மல் எனக்கு ஒரு சின்ன எய்ம் வந்து ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்த ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம என்ட்ராகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு போர்ட், ஒரு பிளாக் போர்டு, ஒயிட் சாக், டஸ்டர், அதோட லைஃப் முடிஞ்சிடாது. இன்றைக்கி ஒரு டீச்சர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ரோல் மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் சூப்பர் ஸ்டார் கிடையாது. ரியல் சூப்பர் ஸ்டார் எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்கிற சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாமே ப்ளே பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், ஆக்டிங் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்காக சூப்பர் ஸ்டார் எல்லாமே பண்ணல அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் தான் அது சூப்பர் ஸ்டார். ஒரு ஸ்டார் வந்து டான்ஸ் மட்டும் நல்லா ஆடுறாரு, ஒரு ஸ்டார் வந்து ஆக்டிங் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா தட்ஸ் நாட் எ சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா ஆல்ரவுண்டர், எல்லாமே பண்ணணும். கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் தெரியும்ல, அது மாதிரி எல்லாமே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியை தான் இன்றைக்கி டீச்சர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம முதல்லாம் டீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ரூமில் நின்று டீச் பண்ணுறத தாண்டி வேறு எதுவுமே பெருசாக நமக்கு நீடட் இல்லைன்னு நினைப்போம். பட் இன்றைக்கி வந்து சிச்சுவேஷன்ஸ் அப்படி கிடையாது. டெக்னாலஜியை எந்த அளவுக்கு ஒரு டீச்சர் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஈவன் நோ ஒன் திங்க் அபவுட் இட். இப்படி கொரோனா பேண்டமிக் இப்படிலாம் வரும் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுப்போம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபேஸே பார்க்காம கிளாஸ் டீச் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் வரப்போகுதுன்னு சொன்னால் கூட நிறையா பேர் ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிலாம் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது, எனக்கு போர்டு வேணும், சாக் பீஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு 2 வருஷம் நம்மளை கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் எல்லா கோர்ஸஸுமே ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண தான் செஞ்சோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த பைஜூஸ் இதெல்லாம் சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் அங்கிட்டு தான் போகுது. நிறையா எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறேன். எஜுகேஷன் கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் சைடு போகுது. வீடியோஸ் கொடுத்துருவாங்க, அந்த வீடியோஸ் வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கணும். டைரக்ட் டீச்சிங்லாம் வந்து இருக்குமா அப்படின்னு என்னால் உறுதியாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் மோர், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைரக்ட் டீச்சிங் மெத்தட் எலிமினேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக வீடியோஸ் மூலமாக தான் நம்ம கண்டென்ட்டை வந்து இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு நீட் வரும்.
அந்த டைமில் இந்த வீடியோ கிரியேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த ஜாபில் இருக்க முடியும். டெக்னாலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஜாபில் இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கவங்க டெக்னாலஜி ஈஸியாக பண்ணிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியாக நோண்ட தெரிஞ்சாலே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவங்களோட நீங்கள் நிறையா பண்ணலாம். ஈவன் இதே காலேஜில் 200 டீச்சர்ஸ் இருக்கிற இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற டீச்சர்ஸை விட சில மேஜரில் அதர் மேஜரில் இருக்கிற டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் நல்லா ஹேண்டில் பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். அதனால் அந்த தாட்டை வந்து உடச்சிருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களால தான் இதை பண்ண முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸால தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கட் ஆஃப் பண்ணிடுங்க. யாருனாலும் இன்னைக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இன்னும் அந்த தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை போகும்போது டஸ்ட்பினில் போட்டுருங்க. எல்லாரும் பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தானே யூஸ் பண்ணுறீங்க. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸால் மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்டில் பண்ண முடியும் நான் வந்துச்சா? அப்படி இல்லைல்ல, எல்லாருமே கையில் யூஸ் பண்ணுறோம்ல. பார்க்க கஷ்டமாக தெரிஞ்சாலும் இன்றைக்கி எல்லாருக்குமே ஈஸி ஆயிடுச்சுல. அது மாதிரி இதுவும் அடாப்ட் ஆயிரும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ இங்கே எனக்கு இந்த செஷனில் இருக்கிற டைட்டில் வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக வந்து இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தட், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் நம்ம டைட்டிலே வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த டூல்ஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் டூல்ஸ் கிடையாது, சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், இல்லைனா மொபைலில் இருக்கிற மாதிரி சம் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நம்ம எதுவும் அமௌண்ட் பே பண்ணாமல் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஈஸி கஸ்டமைசேஷன். சில சாஃப்ட்வேரில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலரே எனக்கு பிடிக்கல, டெக்ஸ்ட் கலரே எனக்கு பிடிக்கல, அந்த கஸ்டமைசேஷன் அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். டெவலப்மெண்ட் சப்போர்ட். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக பேசணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பேசணும்னா ரொம்ப போகும். அப்படிங்கிறனால நான் மேலோட்டமாகவே சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேர்லாம் எழுதுறதுக்கு கோடிங் டைப் பண்ணுவாங்க, செட் ஆஃப் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்காரங்களே கையில் கொடுத்துருவாங்க, யாருக்குனாலும் எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட கோடெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நான் அந்த கோடிங் எடுத்து மாடிஃபை பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை நான் மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லார் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ், மொபைலில் இருக்க அந்த ஓஎஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இந்த ஆண்ட்ராய்டு வந்து எங்கேருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியுமா? இந்த ஆண்ட்ராய்டு வந்து யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா? கூகுள். வெரி குட். கூகுள் அப்படிங்கிற கம்பெனி தான் அந்த ஆண்ட்ராய்டுடைய கம்ப்ளீட் இது வச்சுருக்காங்க. அப்படின்னா கூகுள் தயாரிக்கிற ஃபோனில் மட்டும்தானே இது இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லா மொபைல்லையும் இருக்குது இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஓஎஸ். எல்லாரோட மொபைலும் டிசைன் ஒரே மாதிரி இருக்கா? உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அவங்க வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அந்த ஓஎஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, அதோட கோடிங் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெட்மி ஃபோன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாற்றிட்டாங்க, சாம்சங் ஃபோன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாற்றிட்டாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஈஸி கஸ்டமைசேஷன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரு டிசைன் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. கோடை எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறது தான் ஓப்பன் சோர்ஸ். டெவலப்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இப்போ உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பிரெயின் இருக்கும், நிறையா படிச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நெட்டில் இருக்கும், எடுத்து எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் சப்போர்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஓப்பன் சோர்ஸ் இல்லாமல் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சில ப்ரோக்ராமிங் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் இருக்காது, நம்ம நிறையா தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறக்கும் நார்மலாக இருக்கிறக்கும் வித்தியாசம். தென் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எஃபிஷியண்ட்டாக இன்றைக்கி கையில் ஆண்ட்ராய்டு இருக்குது,
ஆண்ட்ராய்டு தான் இன்னைக்கு மேஜராக மொபைலில் இருக்கக்கூடிய ஓஎஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே இன்னைக்கு பீட் பண்ண முடியல. ஐஃபோன் இருக்கு, பட் ஆனால் ஐஃபோன் யூசர்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? இதே இடத்துல எத்தனை பேர் ஐஃபோன் வச்சுருக்கீங்க? ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஐஃபோன் இருக்கு. அப்போ சக்ஸஸ் ஐஃபோனில் இருந்தாலும் இங்கே யூசர்ஸோட கவுண்டே கம்மியாக தான் இருக்குது. அதை வச்சு நம்ம சக்ஸஸை மெஷர் பண்ணவே முடியாது. தென் அப்போ சக்ஸஸ் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸில் தான் இருக்குது, அது எஃபிஷியண்ட்டாக இருக்கனால தான் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், ஆண்ட்ராய்டு, அப்புறம் லினக்ஸ் ஓஎஸ், இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். தென் கண்டென்ட் டூல்ஸ், ஓப்பன் சோர்ஸாக கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம போகிறோம். பிஃபோர் தட், வாட் இஸ் கண்டென்ட்? கண்டென்ட் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி கண்டென்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், சப்ஜெக்ட்ஸ், கண்டென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் ஃபார்ம், அதான் நம்ம கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், பிடிஎஃப்ஸாக இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இட் மே பி எனி ஃபார்ம். நீங்கள் ஆன்லைனில் வந்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படி தான் அனுப்பியிருப்பாங்க டீச்சர்ஸ். நம்ம அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பியிருப்போம். இந்த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக அனுப்பியிருப்போம். இதை எடுத்து படிச்சுக்கோ. பிடிஎஃப் அனுப்பியிருப்போம், இதை எடுத்து படிச்சுக்கோ. அடுத்த ஸ்டேஜ் இன்னும் வெல் எக்யூப்டு காலேஜஸில் வீடியோஸ் அனுப்புவோம். இங்கே பாரு, நானே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன், இதை பற்றி படிச்சுக்கோ. தட் இஸ் கண்டென்ட். இந்த கண்டென்ட் டெவலப்மெண்ட்டில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். பிடிஎஃப், டாக்குமெண்ட்டு, டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது, ஆடியோ எல்லாமே இருக்குது. நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஒன்றே ஒன்று தான். என்னது மட்டும்தான்? வீடியோ. இந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது, அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கண்டென்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 டூல் இருக்குது. கிட்டத்தட்ட 100 டூல் இருக்குது. எனக்கு ஒரு 10 டூல் தெரியும்னு வச்சுக்கோங்க. டிபெண்டிங் அப்பான் த ஆடியன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அந்த டூல்ஸை வந்து நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இப்போ பர்பஸாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நீடு வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, நிறைய ஆன்லைன் கோர்சஸ் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். அதுதான் பெரிய பூமாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய க்ரோத் இன்றைக்கி இருக்குது. அதில் எல்லாமே மேஜரான ரோல் எது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோஸ். வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்களா எக்ஸாம்ஸ்க்கு? சார் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் நானே கம்மியாக தான் பார்ப்பேன். வீடியோஸ் பார்க்குறது கம்மி, ஆனால் டெக்ஸ்ட்டு, பிடிஎஃப் வந்து நிறையா இருக்கும். அதை தான் ரெஃபர் பண்ணுவேன். புரியாது, அந்த டெக்ஸ்ட்டு பிடிஎஃப் வந்து புரியாது. அல்டிமேட் எய்ம் என்ன அவங்களுக்கு? அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்த பிடிஎஃப், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எனக்கு புரியல, வீடியோஸை பார்க்கணும். வீடியோஸ் பார்த்தா தான் என்னால் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், வீடியோஸ் பார்த்தா தான் அந்த விஷயம் புரியும் அப்படிங்கிற இன்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க, டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ வீடியோ டெவலப் பண்ண தெரியுது அப்படின்னா பின்னாடி நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து இதுக்கு தனியாக ஸ்டுடியோ செட்டப்லாம் வச்சு தனியாக டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க. பட் பீயிங் எ டீச்சர் நமக்கு அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. நிறையா சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம். ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இன்றைக்கி மணி ஏர்ன் பண்ணுறாங்க தெரியுமா? இன்றைக்கி நிறையா காலேஜஸில் சேல்ரி அப்படிங்கிறது இந்த பேண்டமிக் அப்புறம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. தென் பேண்டமிக்கில் நிறைய பேர் ஜாபே போயிடுச்சு. ஸ்கூல்ஸு சரியாக இல்லை, காலேஜஸ் சரியாக இல்லை அப்படிங்கிற ரீசன்னால நிறையா இதுக்கு போயிடுச்சு. நிறையா ப்ரொஃபஸர்ஸ் ஓனாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸை போட்டு மணி ஏர்ன் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோஸ் போட்டு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே தனி செஷனே வச்சுருக்கேன். அதுவே ஒரு 2 மணி நேரம் பேசலாம். பட் நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இருக்கிற ஸ்கூலையோ காலேஜையோ நம்ம டிபெண்ட் பண்ணியே கடைசி வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சர்வை பண்ண முடியாது. தட்ஸ் த ஃபேக்ட். ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 3 விஷயம். ஒன்று வந்து ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஓப்பன் ஷார்ட் வீடியோ எடிட்டர்னு ஒன்று இருக்குது, மூடில் எல்எம்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து
இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருவேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 3வது இருக்கிற விஷயம் வந்து தியரிட்டிக்கலாக நான் ஷோ பண்ணுறேன். ஏன்னா அதை வந்து நான் இங்கே லைவாக உங்களுக்கு டெமோ கொடுக்க முடியாது, அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். பட் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பற்றின நாலேஜை தெரிஞ்சு வச்சுருந்தாலே இன்றைக்கி பெரிய விஷயம், இந்த கடைசி இருக்கிற விஷயம். இந்த 3 விஷயம் நான் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறையா விஷயங்கள் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நிறையா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு ரீசன் நம்ம இன்றைக்கி இதெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த 3 சாஃப்ட்வேரில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ சொல்லிடுறேன். இந்த ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டென்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணும்போது லைக் நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் நினச்சி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா பேசுனா கூட டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். நீ பேசு, நான் உன்னை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நீ நல்லா பேசு அப்படின்னா நமக்கு பேச வராது. பட் நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன தேவைப்படுங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். பீயிங் ஏ டீச்சர், நம்ம கிளாஸில் பேசும்போதே ஒரு 10% ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்றோம் அப்படின்னா திரும்ப சாரி நான் அதை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கரெக்ட் பண்ணி சொல்லுவோம். பட் வீடியோவில் நம்ம அதை அப்படி சொன்னோம்னா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், பேசியாச்சா ரைட், அப்போ அதை எடிட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு தெரியணும். அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பீயிங் ஏ ஸ்டூடெண்ட், நீங்கள் நிறையா கல்ச்சுரல் காம்படிஷன்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும், இருக்குமா இல்லையா? ஸோ அப்போ அந்த வீடியோ வச்சு சவுண்ட் ட்ராக் ஆட் பண்ணி எப்படி சிம்பிளாக வீடியோவை எடிட் பண்ணி நம்ம முடிக்கிறது. தென் நிறையா சாஃப்ட்வேர் எல்லாமே காஸ்ட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம ட்ரையல் வெர்ஷன் எதாவது ஒன்று எடுத்து எடிட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இந்த வேலையை நம்ம பண்ணிடலாம். வீடியோ எடிட்டிங், ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். அதான் இதில் ப்ளஸ். இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த 2 சாஃப்ட்வேரில் தான் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதே இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான். வீடியோ எடிட் பண்ணுறது இந்த ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம காலேஜ் சேனலில் வர எல்லா வீடியோஸுமே நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே அந்த OBS அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான். தென் ஃபைனலாக அந்த Moodle LMS அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கூகுள் கிளாஸ் ரூம் இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரி தான் அந்த Moodle LMS அப்படிங்கிறது கூகுள் கிளாஸ் ரூமோட ஒரு அடுத்த படின்னு வச்சுக்கோங்க. அதை விட இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து கோர்சஸில் என்ரோல் பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். நம்மளே ஒரு காலேஜ் இருக்கோம், நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோம் அப்படின்னா நம்மளே கோர்சஸ் ஆஃபர் பண்ணலாம். வெளியிலேருந்து யாருனாலும் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், இல்லை ஒரு அமௌண்ட் பே பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் நம்மளே ஆஃபர் பண்ணலாம். ஆன்லைன்லே நம்ம கோர்சஸ் நடத்தி ஆன்லைன்லே வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு அந்த Moodle LMS அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் கேப்பபிலிட்டி உண்டு. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தலாம். லாஸ்ட் இயர் ஆக்சுவலி இங்கே பிஜி இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம காலேஜில் யூஜிக்கு வந்து ERL அப்படின்னு சொல்லி ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அது வந்து இந்த Moodle LMS அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பீயிங் எ டீச்சர், இல்லை நாளைக்கு டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்னா அந்த Moodle LMSல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இதுதான் இன்றைக்கி நிறையா காலேஜஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, இந்த Moodle LMS எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் கேப்சர் வித் டியூட்டர் வீடியோ. அதாவது நான் வந்து இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ பிடிஎஃபோ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டையும் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிடும். ட்விட்டர் வீடியோ, அதாவது நடத்துகிறேன் அப்படின்னா நான் தான் ட்விட்டர், என்னுடைய வீடியோவையும் அழகாக கேப்சர் பண்ணிடும். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கல்ல, சில லெக்சர் வீடியோஸ் நம்ம காலேஜ் யூடியூப் சேனல்லே இருக்குது. பேக்ரவுண்டில் கண்டென்ட் இருக்கும், சின்னதாக கார்னரில் வீடியோ இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் ரெக்கார்ட் ஆன்லைன் மீட்டிங்ஸ். ஆக்சுவலி வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் அவங்க க்ரியேட் பண்ணல, நம்ம தான் அதை இழுத்துட்டு வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மீட்டிங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம். கூகுள் மீட்டில் நடக்கிற மீட்டிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், ஜூமில் நடக்கிற மீட்டிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், வெப்எக்ஸ் எதுனாலும் சரி, எங்கே நடக்கிற ஆன்லைன் மீட்டிங்ஸ் வேணாலும் நடத்துகிறவங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணலாம்.
சிலர் வந்து மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா, சார் இந்த மீட்டிங்லாம் ரொம்ப செக்யூரான மீட்டிங் சார், நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம். சரி சார், நம்ம மீட்டிங்கில் 100 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்கம்பாங்க. அந்த 100 பேருக்கு நாங்கள் ரொம்ப செக்யூராக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்துங்க, நான் இங்கிட்ட கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம், ஆன்லைன் மீட்டிங்ஸ் எல்லாமே அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு படத்தை ஓட விட்டு கூட அந்த படத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌசரில் யூடியூப்பில் ஒரு படத்தை ப்ளே பண்ணி விட்டு கூட அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் அந்த நெட்ஃப்ளிக்ஸு, இந்த ஹாட்ஸ்டாரு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க ரொம்ப செக்யூராக இருக்காங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அமேசான் பிரைமு இதெல்லாம் ஏதாவது ஓட விட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் செக்யூராக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் கேப்சர் சாஃப்ட்வேர்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிடறாங்கன்னா ஃபுல் பிளாக் ஆயிடுது, ரெக்கார்ட் பண்ண முடியாமல். நீங்கள் அடுத்த கேள்வி அதை கேட்பீங்கன்றனால நான் முன்கூட்டி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங்னா நமக்கு ஒரு நீட் இருந்தது. இந்த பேண்டமிக் டைமில் கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுவோம். இந்த கூகுள் மீட்டில் ஒரு லிமிட் இருக்கும், எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 100 மெம்பர்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கு. நம்ம காலேஜ் நடத்தினா 250 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம காலேஜுக்கு மட்டும் லைசன்ஸ் இருக்குது. கூகுள் மீட்டில் 250 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சில மீட்டிங்லாம் நடத்திருக்கோம், 2000 பேர் 3000 பேர்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாரையும் கூகுள் மீட்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம இந்த கூகுள் மீட்டில் நடக்கிறத அப்படியே நம்ம என்ன செய்வோம்னா யூடியூப் லைவ் பண்ணுவோம். நம்ம காலேஜஸ்லேயே வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம யூடியூப் லைவ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் டஃப்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. பட் நம்ம இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி அழகாக யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்புறம் ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படிப்பட்ட சாஃப்ட்வேரை தான் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டென்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அஃபீஷியலாக கண்டென்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த டூல் கிடையாது, நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறோம். ரைட், இதை எப்படி இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன சாஃப்ட்வேர், என்ன டெக்னாலஜி என்ன இருந்தாலும் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப் வந்து அப் டு டேட்டில் ஓரளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி வந்து லேப்டாப்பில் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் 11 வரைக்கும் வேண்டாம், கண்டிப்பாக 10 கையில் இருக்கணும். விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் விண்டோஸ் 10 இருக்கணும். இருந்தது அப்படின்னா இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். சார் சாஃப்ட்வேர் எங்கே கிடைக்கும்னா நெட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஓபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணால் ஃப்ரீயாக 1 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆயிரும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், அதான் ஓப்பன் சோர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். தென் இந்த ஓபிஎஸ்ல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த கண்டென்ட்டுக்கு ஓபிஎஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அழகாக மெட்டீரியலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு கார்னரில் உங்கள் வீடியோ வர்ற மாதிரி செட் பண்ணி ஒரு வீடியோவாக நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பிபிடி பண்ணிக்கலாம், பிடிஎஃப் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி சார் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டு, பிடிஎஃப், பிபிடிலாம் போட்டு ரெடி பண்ணுறதெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்குது சார். நான் ஒரு வெப்சைட் பார்த்தேன் சார், ரொம்ப அருமையாக இருக்குது, நான் அதை அப்படியே பையனுக்கு நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வெப்சைட் எடுத்து அந்த ப்ரௌசர் பேஜ் எடுத்து வச்சுட்டு அப்படியே கார்னரில் உங்கள் வீடியோவை வச்சு அப்படியே டக்குன்னு நீங்கள் என்ன செய்யலாம், ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு யூடியூப்பில் ரிவ்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன், 2-3 மாடலை ஃபோன் மாடலை எடுத்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த யூடியூப் ரிவ்யூ சொல்கிறவங்களாம் அழகாக ஒரு ஸ்டுடியோ ரூமில் உட்காந்து 2 ஃபோனை வச்சு இப்படியே அழகாக ரிவ்யூ சொல்லுவாங்க. சார் நான் 2 ஃபோனை எடுத்து வெப்சைட்லேயே போட்டு ரிவ்யூ பண்ணி காட்டணும், அதுக்கு பண்ணணும் அப்படின்னா வெப்சைட்டில் போய் நீங்கள் அழகாக எடுத்து பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், உங்கள் வாய்ஸோடு பண்ணிக்கலாம். தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட், பிபிடி, பிடிஎஃப்னா அது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அதை தவிர்த்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லலாம் சில நேரங்களில் தேவைப்படுது, இந்த கம்ப்யூட்டரில் எந்த ஸ்க்ரீனுக்கு போனாலும் எல்லா ஸ்க்ரீனும் எனக்கு ரெக்கார்ட் ஆகணும். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் போவாங்க, திடீர்னு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, திடீர்னு இந்த ஃபோல்டருக்கு போகணும்பாங்க, இதை எடுத்து காட்டணும்பாங்க, எல்லாமே போகணும் அப்படின்னா அந்த நான் கம்ப்யூட்டரில் எந்தெந்த ஸ்க்ரீன் போகிறேன்னா எல்லா ஸ்க்ரீனையும் எனக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற என்டையர் திங்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஏதாவது சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டில் அந்த எரரை கொடுத்தேன்னோம்னா அவங்க பண்ணி காட்டுவாங்க, அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ எல்லாமே காட்டும். அப்படி வேணுங்கிறவங்களுக்கு இந்த 3வது ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் காட்டுறேன், ப்ளஸ் இந்த ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
அந்த வீடியோவை நம்ம அடுத்த டூலில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த சிஸ்டமில் வந்து இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆனால் இந்த 2 சைடில் வந்து ஒரு சின்ன கிரே ஏரியா இருக்குது. அது தெரியுதா? நோட்டீஸ் பண்ண முடியுதா? பட் சென்டரில் தான் ஒரு சின்ன பிளாக் ஏரியா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ரெக்கார்டிங் ஏரியா, ரெக்கார்டிங் போர்ஷன். அந்த போர்ஷன் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட்டை இங்கே உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து சீன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சீன்ஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணோம்னா நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து என்ன அப்படின்னா விண்டோ கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. விண்டோ கேப்சரில் நான் ஒரு பர்டிகுலர் விண்டோவை மட்டும் செட் பண்ண போகிறேன். அது வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை பிபிடியாக இருக்கலாம், இல்லைனா வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அந்த விண்டோவை மட்டும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு. அந்த விண்டோ கேப்சருக்கு ஒரு நேம் கேட்குது. அது நேம் கொடுக்கறனால ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். எந்த விண்டோவை கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த விண்டோ அப்படிங்கிறதுல நம்ம என்னென்னலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். சார் நான் இன்னும் இங்கே நிறையா ஓப்பன் பண்ணேன், அதெல்லாம் இங்கே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதே இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோவில் அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணதான் காட்டிடும். சார் அப்படியும் காட்டலை அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விண்டோ கேப்சரை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பண்ணுங்கள், அந்த விண்டோவை காட்டிடும். இந்த முன்ன பின்ன இருக்கும். நம்ம எந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்கும். அதை நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த விண்டோவை கரெக்டாக இதில் ஷோ பண்ணிடும். ஏற்கனவே வந்து நான் இங்கே ஒரு பிபிடி போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிபிடி விண்டோவே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருக்கா? இந்த ஸ்லைடு தான் நான் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். என்னுடைய பிபிடி விண்டோ மட்டும் வந்துடுச்சு. ஸோ நான் ஸ்லைடில் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. கரெக்டாக மாறி இருக்கா? அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் போட்டு விட்டுட்டு நான் பிபிடி போட்டு நான் சாட்டி பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டினியூஸாக என்ன ஆயிரும்? இது ரெக்கார்ட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து விண்டோ கேப்சர். இதுக்குள்ளே நீங்கள் வீடியோ, அதாவது டாக்குமெண்ட் கொண்டு வந்துக்கலாம், பிடிஎஃப் கொண்டு வந்துக்கலாம், பிபிடி கொண்டு வந்துக்கலாம், 3மே கொண்டு வரலாம். ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து வச்சு ஒரு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே சார், நீங்கள் கண்டென்ட் கொண்டு வந்துட்டீங்க, உங்கள் வீடியோ எங்கே இந்த இடத்துல வரலையே? ஸோ அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு திரும்ப அகெயின் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கேட்கும். அது அப்படியே நம்ம ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் வெப்கேம் இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் தான் நான் இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் தான், அது பர்சனல் கம்ப்யூட்டர் தான், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான். அதில் வந்து ஒரு வெப்கேம் இருக்குது. யாராவது உட்காடுறீங்களா? சென்டராக உட்காந்து, வெப்கேமுக்கு சென்டராக உட்காந்து. ஓகே, இதான் இப்போ வந்து நான் அங்கே உட்காந்துருக்கிறதா we are assuming, ரைட்? இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த டிவைஸ் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணணும். இந்த டிவைஸ் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் வரும். ஸோ இதில் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமரா இருக்குது பாருங்கள், இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற கேமரா, இது மாதிரி இன்னும் 4 கேமரா கூட இந்த இடத்துல வச்சுட்டு 4 கேமராவே அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி விஜய் டிவியில் லைவ் ஷோ நடத்துகிற மாதிரி கூட நம்ம நடத்தலாம். எந்த கேமரா அந்த இடத்துல ரெக்கார்டிங் வரணுங்கிறத கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த கேமராவை மாற்றிக்கலாம். இல்லைனா இந்த ப்ளஸில் போய் வீடியோ கேப்சர் எடுத்தேன்ல, அது மாதிரி 3-4 வீடியோ கேப்சர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அங்கங்கே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு எந்த நேரம் எந்த வீடியோ வரணுமோ அப்படி இப்படி பண்ணலாம். கேபிள் டிவிலே இவ்வளோ தாங்க பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.
அவ்வளோதான் விஷயம். இது நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல வருது. ஸோ இதை நான் எங்கே வேணுமோ நான் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வேணுமா இல்லை இந்த இடத்துல வேணுமா, எங்கே வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா பின்னாடி இருக்க கண்டென்ட் மறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு ஸ்லைடு போட போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல கண்டென்ட் இல்லாமல் ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டுக்கணும். டாப்பில் வைக்க போகிறேன்னா வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் வைக்கலாம் வச்சுக்கலாம். இல்லை நான் வெறும் பிபிடியே என்கிட்ட இல்லைங்க, வெறும் ஓரலாக உட்காந்து பேச போகிறேங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பெருசாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சுற்றி, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். 9 கார்னர்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட் ரெடி, வீடியோவும் ரெடி. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக் ஃபெசிலிட்டி நீடட். அப்போ தான் நம்ம வாய்ஸ் உள்ளே வரும். லேப்டாப்பில் இன்பில்ட்டாகவே மைக் இருக்கும். இந்த வெப் கேமராவில் மைக் உண்டு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சும்மா பேசு. இல்லை அதில் இன்பில்ட் பார்த்து. ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக இவ்வளோ சவுண்டு கொடுக்கும்போதே அதில் வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அலையாக வரும். அது வந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இஃப் சப்போஸ் இந்த வீடியோ கேப்சர் அப்படிங்கிறதுலையும் இந்த இதில் வரல, பட் நம்ம இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தனியாக ஆடியோ கேப்சர்னு இன்னொன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இந்த ப்ளஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இருக்கும். அதில் ஆடியோ இன்புட் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இதில் வந்து அந்த மைக் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் என்ன நேம் கொடுத்துருக்கு, மைக்ரோஃபோன் யூஎஸ்பி ஆடியோ டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ வந்து வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சில சிஸ்டம்ஸில் வந்து அந்த வெப்கேம்லேயே அந்த மைக் ஃபெசிலிட்டி இருந்ததுனா தான் இது நம்ம பண்ண முடியும். இந்த வெப்கேமில் அந்த ஃபெசிலிட்டி உண்டு. ஸோ அதனால் நம்ம ஆடியோ இன்புட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆடியோவும் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போமா? ஸோ இப்போ நான் பேசுகிறேன். இல்லை நீ பேசுறியா? நானே பேசுகிறேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டுறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்டன்ஸ் இருக்குது. இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம இதெல்லாம் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்இசி அப்படின்னு போட்டு ஒரு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். இது ஓட ஆரம்பிச்சிடும்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட்னு அர்த்தம். இப்போ ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே. இப்போ நம்ம எங்கே போய் பேச ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா நம்மளுடைய பவர் பாயிண்ட். ஜஸ்ட் கீபோர்டில் ஆல்ட் டேப் கொடுத்து பவர் பாயிண்ட் விண்டோக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் கண்டென்ட்ஸ் வந்து பேசிக்கலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஈஸி கஸ்டமைசேஷன், டெவலப்மெண்ட் சப்போர்ட், எஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் இ கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இ கண்டென்ட்டில் பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட், வீடியோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து ஒன்லி வீடியோ மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் என்னென்ன டூல்ஸ் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஆல்ட் டேப் கொடுத்து இதே விண்டோக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபைலில் போனீங்கன்னா ஷோ ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இது ஓட ஆரம்பிச்சுன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ரெக்கார்டிங் ஓடி நான் பேசியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போய் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் பாயிண்ட். ஜஸ்ட் கீபோர்டில் ஆல்ட் டேப் கொடுத்து பவர் பாயிண்ட் விண்டோ பண்ணுது. ஸோ இப்போ நான் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கண்டென்ட் எஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் இ
கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம். கண்டென்ட் பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட், வீடியோ மாதிரிலாம் இருக்கு. நம்ம பார்க்கறது வந்து ஒன்லி வீடியோ மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன டூல்ஸ் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஆல்ரெடி டேப் கொடுத்து இதே ரெக்கார்டிங் அப்படிங்கிறது சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுக்கு இன்னும் நிறையா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் கிடையாது. கண்டென்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. நிறைய டூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கார்னரில் மேட் வித் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த ஃபோனில் எடிட் பண்ணும்போது எதில் எடிட் பண்ணீங்கன்னு ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அது பார்க்க எவ்வளோ கன்றாவியாக இருக்கும். நம்மளே கஷ்டப்பட்டு வீடியோவை எவனுக்கும் தெரியாமல் எடிட் பண்ணோம்னா அது என்ன சாஃப்ட்வேர்னு வர அதிலே உள்ள நேம் வந்துடும். நமக்கு அது ஒரு தொட்டோம்னா காசு கேட்பாங்க, அதை ரிமூவ் பண்ணுனா காசு கொடுங்க, இல்லை இந்த வீடியோவை பாருங்கள், எதாவது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சா, நம்ம எதில் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது கூட துளி அளவும் தெரியாது. அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து வீடியோவோட சைஸ்மே நம்ம, அதாவது வீடியோட குவாலிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடத்துல கீழே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் அவுட்புட், இந்த அவுட்புட்டில் வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிறது எங்கே சேவ் ஆனோம் அப்படின்னு இருக்கு. இதில் 3 குவாலிட்டி இருக்குது. ஒன்று ஹை குவாலிட்டி, இன்னொன்று வந்து இன்டிஸ்டன்ஸ்டு குவாலிட்டி, லார்ஜ் ஃபைல் சைஸ், லாஸ்ட் வந்து ட்ரெமாண்டஸ்லி லார்ஜ் ஃபைல் சைஸ். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, அது வந்து மீடியம் குவாலிட்டி தான். அடுத்து வந்து லார்ஜ் சைஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்து ட்ரெமாண்டஸ்லி லார்ஜ் சைஸ்னு ஒன்று இருக்குது. இந்த 4K வீடியோஸ்லாம் வேணும், அவ்வளோ பெரிய ரெசல்யூஷன் வேணும்னா நம்ம 3வது ஆப்ஷன் போய்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கேமரா இருக்குது பாருங்கள், நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் கேமரா இப்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். 1 இயர் கூட ஆக போகுது, நம்ம 8-9 மந்த்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து நியர்பையில் எங்கேயுமே கிடையாது. அந்த கேமராவுக்கு பின்னாடி சைலண்ட்டாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் வந்து அந்த கேமராவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்காரு. சினி ஃபீல்டில் இருக்கவங்க கூட இந்த கேமரா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு கேமரா இங்கே இருக்குது. 4Kலாம் தாண்டி வேறு லெவலில் அந்த கேமரா இருக்குது. பட் ஆனால் அதில் ரெக்கார்ட் ஆகிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கே நம்மகிட்ட இடம் இல்லாத அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கும். அந்த கேமராவில் தான் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் வர்ற 4K குவாலிட்டியில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இதே சாஃப்ட்வேர் தான். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே சைஸ் குவாலிட்டி கூட வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்த வீடியோவுமே நமக்கு ஒன்றும் குவாலிட்டியில் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. குவாலிட்டியில் இப்போ பார்த்த வீடியோ ஒன்றும் குவாலிட்டியில் குறைஞ்சது கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் நான் இன்னும் எனக்கு குவாலிட்டி வேணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு திங் நமக்கு முடிஞ்சது, அதாவது ஒரு பிடிஎஃபோ இல்லை பிபிடியோ வேர்ட் டாக்குமெண்ட்டோ வச்சு நம்ம வீடியோ வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த அடுத்த திங் வந்தீங்கன்னா வெப்பேஜ், எப்படி ஒரு வெப்சைட் கொண்டுறது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பண்ணதுலே வந்து நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் குரோமில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டு நான் இந்த இடத்துல ஷோ பண்ணணும் அப்படின்னா நான் ஷோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இதே விண்டோ கேப்சர் அப்படிங்கிறதுல அந்த விண்டோவை மட்டும் நான் என்ன செய்யலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌசரை வச்சு நான் ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் இந்த மேலே இருந்து 4வது ஆப்ஷன் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ப்ரௌசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் கண்டினியூஸாக காட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறதே வந்து நான் அந்த வெப்சைட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே நடத்துகிறேன் அப்படின்னா நடத்தலாம். அதுக்காக நம்மளுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும், பீயிங் எ டீச்சர் அப்படிங்கும்போது. ஸோ அந்த சைட்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. அதை திரும்ப நம்ம எடுத்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசரில் வச்சு ஒரு வெப்சைட்டில் இருக்கிறத வச்சு நம்ம கூட நம்ம டீச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த என்டையர் ஸ்க்ரீனுக்கும் அந்த இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன்.
இப்போ நான் எந்த விண்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன்? க்ரோம் ப்ரௌசர் விண்டோ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணுறேன், ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் போகிறேன் அப்படின்னா நான் இங்கே என்ன ஷோ பண்ணுறேனோ அது எல்லாமே அங்கே வந்துகிட்டு இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசரில் இருக்கிறது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். இப் சப்போஸ் நான் இடையில மாறி பவர் பாயிண்ட் விண்டோ வர்றேன், தென் மை கம்ப்யூட்டரில் ஏதோ காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகாது. எது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும்? ப்ரௌசர் விண்டோவில் இருக்கிறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா விண்டோ கேப்சர்னா பர்டிகுலர் விண்டோ மட்டும்தான் கேப்சர் பண்ணும், வேற எதுவுமே கேப்சர் பண்ணாது. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட்டாகவே எது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு? அந்த ப்ரௌசர் விண்டோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் சிஸ்டமில் வந்து எந்த ஸ்க்ரீன் எங்கே போனாலும் எனக்கு என்டையராகவே ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல எங்கே மூவ் ஆகிறோமோ என்டையராக எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பவர் பாயிண்டில் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பவர் பாயிண்டில் நான் ஒரு கண்டென்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நடத்திட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெப்சைட்டில் போய் ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம விண்டோ கேப்சர் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால் அப்படி காட்ட முடியாது. ப்ரௌசரில் ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ அது பண்ண முடியாது. அப்போ அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அந்நேரம் போய் விண்டோ கேப்சரில் போய் இன்னொரு விண்டோவை சூஸ் பண்ணுறதா, அது பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு பதிலாக இந்த என்டையர் ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அங்கே மூவ் ஆனாலும் அந்த ஸ்க்ரீனு என்ன ஆயிரும், ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்டிங் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைடில் இருக்கோம். தென் அடுத்து நான் ப்ரௌசர் கண்ட்ரோல் வந்திருக்கேன். ஸோ ப்ரௌசரில் என்ன இருக்கோ நம்ம அப்படியே ஷோ பண்ணி பார்க்குறோம். தென் இந்த மை கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். நம்ம சிஸ்டமில் எந்த ஸ்க்ரீன் போகிறோமோ எல்லா ஸ்க்ரீனுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி ஆப்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்ங்கிறதையும் சொல்லிடுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பிளாக் ஸ்க்ரீன், அது வந்து அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன், அது வந்து சீனில் வரவே கூடாது. நம்ம தான் அதை எடிட் பண்ண போகிறோம். அந்த போர்ஷன் வரக்கூடாது. இந்த சேஞ்சஸ் ஆரம்பி பார்த்தீங்களா, அதுவும் தெரியக்கூடாது. சேஞ்சஸ் ஆகும்போது அந்த சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் தெரியுது, ஓபிஎஸ் ஸ்க்ரீன். அந்த சேஞ்சஸ் ஆகும்போது இந்த ஒரு சின்ன விண்டோ வருது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம தான் எடிட் பண்ணணும். ஏன்னா மாறும்போது தெரியும், என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்து மாறும்போது தெரியும். ஸோ ஃபைனலாகவும் அந்த ஓபிஎஸ் ஸ்க்ரீன் வரும். வந்து தான் நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேங்கிறது வரைக்கும் வரும். கண்டென்ட் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம பண்ணி பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல்ல. ஸோ அந்த ஒரு இது வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர்.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு வீடியோ எடிட்டர் தான் இது. ஹெச்டி வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ தான். இதையும் நீங்கள் நெட்டில் அப்படியே போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதேமாதிரி பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னென்னா, அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணணும், அனிமேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் வேணுமா, நல்ல சிஸ்டமாக இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மல் லேப்டாப்லேயே இருந்தால் போதும். ஆனால் மொதல் விஷயம் விண்டோஸ் 10 இருக்கணும். விண்டோஸ் 10 ஆர் 11 அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. விண்டோஸ் 10 இருக்கிற நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்லேயே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ எடிட் பண்ணுறதான் இந்த டூலில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலும், நம்ம கண்டென்ட்டில் என்ன பிளான்? இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய சம் போர்ஷன்ஸை வந்து மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து அதை வந்து ட்ரிம் பண்ணணும், இல்லை இந்த ஆரம்பிக்கும் போதும் முன்னாடி பின்னாடி இருக்கிற போர்ஷன்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம ரெண்டாவது அப்ஜெக்டிவ். இந்த மொதல் அப்ஜெக்டிவும் மூணாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வரும்போது அவங்க சேனலோட இன்ட்ரொடக்ஷன் ஒன்று வரும், ஒரு காமன் வீடியோ ஒன்று வரும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலுமே இந்த VHNSNC அஃபீஷியல்னு வர்றதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இருக்கும். நீங்கள் உங்கள் வீடியோ எடுத்ததும் டக்குன்னு எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அந்த வீடியோவை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், இல்லை உங்கள் வீடியோவை பற்றின சேனலோட நேம், இல்லை பீயிங் எ டீச்சர் நம்ம யார், நம்ம என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ண போகிறோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து தனி வீடியோவாக நம்ம ரெடி பண்ணி நம்ம எடுத்த அந்த கண்டென்ட் வீடியோவோட என்ன செய்யணும், மெர்ஜ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? தென் ஃபைனலாக ஒரு எண்டு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், சம்மரி கொடுக்கலாம். நம்ம சேனல்லையுமே ஒரு எண்டு கிரெடிட்ஸ் ஓடும். நீங்களே உங்கள் இதை போட்டுக்கலாம், நான் தான் எடிட் பண்ணேன், இந்த இதில் டீச்சர் நான் தான், சவுண்ட்ஸ் இது பண்ணது யார், இந்த மாதிரி நம்மளே எண்டு கிரெடிட்ஸ் போட்டுக்கலாம். ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்க்குறோம்ல அந்த எண்டு கிரெடிட்ஸ் போதில்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணி அதையும் இதோட சேர்த்து எப்படி மெர்ஜ் பண்ணி ஃபைனலாக ஒரே வீடியோவாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஓப்பன் ஷாட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நம்ம வீடியோ ப்ரிவியூ பண்ணக்கூடிய ஸ்க்ரீன், ஒர்க்கிங் ஸ்க்ரீன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் வந்து நான் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற சின்ன லைப்ரரி. நான் என்னென்ன வீடியோ என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேயர்ஸ் அப்படிங்கிறதோட நீட் என்ன அப்படின்னா, நான் ஒரு வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு சின்ன நீட் வருது. நான் அந்த வீடியோவில் இப்போ ரெக்கார்ட் பண்ணி பேசினேன். பேசும்போது சில இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவோமே, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ள டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் டென்ஷன் ஆகி 2 பேரை வைகிறேன்னு வச்சுக்கிடுவோம். இதே இது நார்மல் கிளாஸ் அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கிற சினாரியோவில் நார்மல் கிளாஸ் அப்படின்னா, நான் இப்படி நின்று பேசும்போது நீ உள்ளேயும் பேச மாட்டீங்க, இந்த அளவுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டிய விஷயமும் இருக்காது. இப்போ நான் இப்படி பேசினேன் பார்த்தீங்களா, இதை நான் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை நான் எடிட் பண்ணணும். அப்போ எடிட் பண்ணும்போது நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த போர்ஷனை கட் பண்ணாலும் எனக்கு டைமில் தெரிஞ்சிடும், இந்த வீடியோவில் எதுக்கு இடையில எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கிடுவோம். இஃப் சப்போஸ் இந்த வீடியோவில் கீழே டைமும் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெக்கார்டிங், அப்போ இந்த 5 நிமிஷம் ஏதோ பேசியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் அது இல்லை அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது இப்படி நீங்கள் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன், சரியா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் ட்ராக்கில் நான் அந்த வீடியோவை ப்ளேஸ் பண்ணிடுவேன். கீழே இருக்கிற ட்ராக்கில் வந்து நான் தனியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவுக்கு கீழே இந்த வாய்ஸை வச்சுட்டு மேலே அந்த போர்ஷனில் மட்டும் அந்த வீடியோவில் என் வாய்ஸை மியூட் பண்ணிடுவேன். மியூட் பண்ணிவிட்டு கீழே என்னோடய வாய்ஸை தனியாக வச்சுருவேன். என்ன வச்சுருவேன், வீட்டில் போய் தனியாக ஒரு பேசி இந்த டூலில் இது இருக்குது அது இருக்குன்னு சும்மா நான் அப்படியே ஓரலாக பேசின மாதிரி நான் பண்ணிவிட்டு அந்த இடையில இப்போ நான் உங்களை வஞ்ச போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனுடைய ஆடியோ மட்டும் வச்சுக்கலாம். அப்போ அதை வந்து என்ன செய்யலாம்னா தனியாக பண்ணணும், அதுக்கு ஒரு தனி ட்ராக் வேணும். இதுக்கு தான் ட்ராக்ஸோட நீடு, ட்ராக்கு லேயர் அப்படிங்கிறதோட நீடு வந்து இதுக்கு தான். இல்லைனா ஒரே ட்ராக்ல மொத்த வீடியோ முடிக்கலாம்.
இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு வேலை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்ல இருக்க சவுண்டை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இன்னொரு சவுண்டு வைக்கணும்னு, அந்த கீழே இன்னொரு சவுண்டு வைக்கிறதுக்கு தான் இன்னொரு ட்ராக். இது மாதிரி எத்தனை ட்ராக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்க டிஃபால்ட்டாகவே 5 ட்ராக் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எந்த வீடியோனாலும் 2 ட்ராக் 3 ட்ராக்லேயே முடிச்சிடலாம். இப்போ பேசிகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு 2 பேர் இப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மேபி நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அந்த வீடியோவில் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருச்சு, இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை தூக்கி நான் 2ஆவது ட்ராக்கில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ராக்கில் அதை மேனேஜ் பண்ணலாம். மேலே எப்படி மேனேஜ் பண்ணலாம், இங்கே ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த போர்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இருக்கும், அந்த போர்ஷனை கட் பண்ணி இந்த போர்ஷனுக்கு மேலே தூக்கி ஃபிட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எடிட்டிங் பண்ணி ஃபைனல் பண்ணி வரும்போது அது வேறு மாதிரி வர்றதுக்கு நம்ம எடிட்டிங்கில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சொல்லுவாங்களே, இந்த வணக்கம்னு ஒன்று பேசியிருப்பேன், தூக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிறது. அது மாதிரி நம்மளே இதில் என்னனாலும் என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இத்தனை ட்ராக்ஸ் இருக்குது. ட்ராக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன செஞ்சுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு தேவையில்லாத ட்ராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் 2 ட்ராக் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோடய வீடியோஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். வீடியோஸ் எல்லாமே என்னுடைய வீடியோஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய வீடியோ இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், அந்த இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன் வைக்கணும்னு சொன்னேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் போர்ஷனை ரெடி பண்ணுறதுக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் போகணும். நம்ம அந்த சாஃப்ட்வேர்லாம் இங்கே பார்த்தோம்னா டைம் ஆகும். அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு ஐடியா நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம பவர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். ஸோ நான் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் வந்து அந்த என்ன டாப்பிக்கு, எந்த யூனிட், என்ன டைட்டில். நம்ம பவர் பாயிண்டில் அனிமேஷன்ஸ் பண்ணுவோம், பண்ணியிருக்கீங்களா, கஸ்டம் அனிமேஷன்ஸ் சின்ன சின்னதாக பண்ணுவீங்கல்ல, இவ்வளோதான். இதை வந்து நான் என்ன செஞ்சுறேன் அப்படின்னா ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து பப்ளிஷ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ஸோ இதில் வந்து நம்ம வீடியோஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது 2007 ஃபார்மேட் நினைக்கிறேன். 10க்கு மேலே இருக்கிற எல்லா வருஷனில் இருக்கும். MS Office 2010, 13, 16, 21 என்னோட லேப்டாப்பில் 21 இருக்குது. அதிலலாம் வெளியவே வீடியோ இருக்கும். ஸோ இருந்தது அப்படின்னா நம்ம அதை வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து தனியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம யூடியூப் சேனலுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை வந்து நம்ம வீடியோக்கு முன்னாடி எப்படி ஆட் பண்ணுறது, அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும், இந்த லைப்ரரிக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ லைப்ரரிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட் எடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன். அப்படியே ஜஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன், கீபோர்டு இங்கே மவுஸில் இருந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மேக் ஷுர் தட் முன்னாடி எதுவும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இருந்தானா ஒரு பிளாக்காக விழுந்துடும். படம் பார்க்கும்போது ஏகடா பிளாக்காக ஒரு இடத்துல எம்டியாக வருதுன்னா அதுதான் காரணமாக இருக்கும். சார் இதெல்லாம் இப்போ துல்லியமாக பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லைடர் இருக்கும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெப்த்தாக தெரியும். சீன் இங்கே இருக்கிற அந்த சீனோட லென்த் வந்து டெப்த்தாக தெரியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மைனூட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக இருமுனேன் அப்படின்னா அதை கூட சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
செகண்டுக்கும் கீழே வரைக்கும் எடிட் பண்ணலாம். ஒரு செகண்ட் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறத விட அந்த ஒரு செகண்டுக்கும் கீழே கூட எடிட் பண்ணலாம். அப்போ அவ்வளோ கிளாரிட்டியாக டெப்த்தாக கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இதை கூட்ட கூட்ட டெப்த்து குறையும். ஸோ இதை நீங்கள் குறைக்க குறைக்க நமக்கு டெப்த்து கிடைக்கும். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் பிளேஸ் பண்ணணும். இது இடைக்கில ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது இல்லாமல் நான் என்ன செய்யணும், மெர்ஜ் பண்ணணும். இஃப் சப்போஸ் இந்த வீடியோ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி தான் ப்ரிவியூ பார்ப்பேன். இந்த நீடில் நான் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ப்ளே பண்ணாலும் எனக்கு அப்படியே ப்ளே ஆகும் வரிசையாக. இந்த நீடில் வந்துகிட்டு இருக்கா ஆட்டோமேட்டிக்காக, அப்போ இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ எடிட் பண்ணும்போது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த போர்ஷனில் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சத்தை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆரம்பிக்கும் போது ஒரு அந்த ஃபேன் சவுண்ட் இருந்தது பார்த்தீங்களா, இல்லை அந்த மைக்கில் இருந்து வர்ற ஒரு சவுண்டு. ஸோ அந்த போர்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த வால்யூம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த கிளிப் அப்படிங்கிறதுல ஃபேட் இன் ஸ்லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்டு மியூட் ஆகி அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதா? அந்த போர்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஃபேட் இன், அதே மாதிரி முடியும் போது க்ளோஸ் பண்ணும்போது ஃபேட் அவுட் கொடுப்பாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். சார் இதை விட எனக்கு இன்னொரு ஈஸியான இல்லை, இன்னொரு மெத்தட் நான் வேணும்னு நினைக்கிறேன். எப்படி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் ஸ்க்ரீனில் வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போர்ஷனில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சார் எனக்கு கரெக்டாக அந்த நீடில் நான் எது வரைக்கும் வேணுமோ நான் இதை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த போர்ஷன் பூரா எனக்கு வேண்டாம் சார் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீப் லெஃப்ட் சைடு, கீப் ரைட் சைடு அப்படின்னு இருக்கு. எனக்கு எந்த சைடு வேணும், ரைட் சைடு வேணும். கீப் ரைட் சைடுன்னு கொடுத்தா லெஃப்ட் சைடு போர்ஷன் அப்படியே ட்ரிம் ஆயிரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னொருக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் அந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீப் ரைட் சைடு அப்படின்னு கொடுத்தேன்னா நான் பிளேஸ் பண்ணியிருக்க நீடிலுக்கு ரைட் சைடு இருக்கிற போர்ஷன் மட்டும் எனக்கு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். கீப் ரைட் சைடு அது மட்டும் இருக்கும், லெஃப்ட் சைட் போர்ஷன் ரிமூவ் ஆகும். லெஃப்ட் சைட் போர்ஷன் வேணும், ரைட் சைட் போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா கீப் லெஃப்ட் சைட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட் போர்ஷன் ரிமூவ் ஆயிரும். வீடியோவுடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கீப் லெஃப்ட் சைட் கொடுப்போம். வீடியோடைய லாஸ்ட்ல இருக்க போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கீப் லெஃப்ட் சைட் கொடுத்தோம்னா ரைட் போர்ஷன் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு போர்ஷன் நான் என்ன செய்கிறேன், மெர்ஜ் பண்ணிடுறேன். இடையில வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பிளாக் ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வீடியோவுடைய ஃப்ரண்ட்டில் எடிட் பண்ணுற சொல்லிட்டேன், பேக்கில் எடிட் பண்ணுற சொல்லிட்டேன். இன்பிட்வீனில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்கா வீடியோ, இதில் நான் ஒரு போர்ஷன் நான் பார்த்துட்டேன். இந்த இடம் தான் சொல்கிறேன் அந்த ரிமூவ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு. சார் எனக்கு இந்த இடத்துல வீடியோ உடைக்கணும் சார், உடச்சி நான் ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ரைட்டு, உடைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சிசர் ஐக்கான் இருக்கும், ரேசர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி வருதா, மவுஸ் பாயிண்டரே. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த நீடில் பக்கத்தில் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். ஒரு சின்ன சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த சிசர் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தனி போர்ஷன் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவில் இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த இடம் வரைக்கும் தான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைஸ் கொடுத்து கீப் த ரைட் சைட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போர்ஷன் ரிமூவ் ஆயிரும். அப்படியும் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு சிசர் ஐக்கான் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இந்த போர்ஷனை கட் பண்ணிடலாம். அப்போ இது தனி வீடியோவாக வந்துடும். இப்போ வீடியோ எப்படி ஆயிடுச்சு, இது ஒரு தனி போர்ஷன், இது ஒரு தனி போர்ஷன் ஆயிடுச்சு. இந்த சென்டர் போர்ஷன் தான் எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கிளிப் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ரெண்டு என்ன செஞ்சுக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். சிம்பிள்.
இப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து அந்த எண்டு போர்ஷன் சேர்க்குற சொன்னேன். ஸோ ஜஸ்ட் வீடியோவை நான் மூவ் பண்ணுறேன். இந்த எண்டு போர்ஷன் இந்த இடத்துல வைக்கணும். ஸோ எண்டு போர்ஷன் வெளியில் இருக்குது. ஸோ நான் அதையும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன் இந்த லைப்ரரியில். ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபைனல் போர்ஷனாக நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கண்டென்ட் வீடியோ ரெடி. ஃபைனலாக இந்த சின்ன ரெட் கலர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபைலுக்கு ஒரு நேம், என்ன நேமில் இது எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் நான் டெஸ்க்டாப்பில் என்னோடய ஃபோல்டரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர், ஃபைலோட நேம் ஸோ மை வீடியோ அப்படின்னு ஃபைலோட நேம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுக்குறேன். டிபெண்டிங் அப்பான் த டியூரேஷன் ஆஃப் த வீடியோ, குவாலிட்டி ஆஃப் த வீடியோ, இந்த எக்ஸ்போர்ட் டைம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ வெறும் 1 நிமிஷத்துக்கும் கம்மி தான், ரொம்ப பெரிய டியூரேஷன் எடுக்கலை. அதனால் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. நான் அந்த காலேஜ் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணோம் அப்படின்னா மணிக்கணக்கில் லேப்டாப் ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்போர்ட் போட்டுவிட்டு நான் வேறு வேலையை கூட பார்க்க போகலாம், வேறு வேலையை கூட நான் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா அது சாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். பட் ரிசல்ட் வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்கும். நான் எக்ஸ்போர்ட் போடும்போது சில ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது, நானாக உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. பட் டிஃபால்ட்டான ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல் ரெசல்யூஷனில் நல்ல குவாலிட்டியில் வரும். 720p மொபைலில் நம்ம சொல்கிற ரெசல்யூஷன் தான். அதுக்கு மேலே 1080p போகணும், 4K போகணும், நீங்கள் என்னன்னாலும் போகலாம். எல்லாமே இந்த சாஃப்ட்வேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளோ ஹை ரெசல்யூஷனில் உங்கள் வீடியோ இருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம தாராளமாக இந்த வீடியோலேயே இந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே நம்மளோட வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக அந்த போர்ஷன் வந்துருச்சு. இது முடிஞ்சதும் அந்த எண்டிங் போர்ஷன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக எப்பயுமே வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் கொடுக்குறப்ப இதுக்கு அடுத்த போர்ஷன் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னா, இது அப்படியே எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இருக்கும். பட் அது வந்து டேக்ஸ் மோர் டைம். ஏன்னா யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் எ சேனல். ஒரு சேனல் நமக்குன்னு வேணும். நம்ம எப்படி டிவியில் சேனல்னு பார்க்குறோமோ அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சேனல்னு ஒன்று வேணும். அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த யூடியூப் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு 2 மணி நேரம் தனி செஷனாக நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ரெவன்யூ வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் விஷயமும் அதில் நிறையா இருக்குது. ப்ளஸ் ஒரு சேனல் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதும், அதாவது யூடியூப்பில் சேனல் மெயின்டைன் பண்ணுறது, அதிலேருந்து அமௌண்ட் ரெவன்யூ எடுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன மாதிரி காப்பிரைட் இஷ்யூலாம் நிறையா வரும். அப்போ அதெல்லாம் வராமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதில் நிறையா இருக்குது. பட் நம்ம சிம்பிளாக வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண தான் பண்ண முடியும். பட் நீங்கள் இனிஷியலாக பண்ணக்கூடியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சேனல் கிரியேட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து யூடியூப் போயிட்டு கிரியேட் சேனல் கொடுத்தா சேனல் கிரியேட் ஆயிரும். அப்லோட் வீடியோ கொடுத்தா அப்லோட் ஆயிரும். வீடியோக்கு என்ன நேம் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டிங்கன்னா லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்லையோ கூகுள் கிளாஸ் ரூம்லையோ எப்படினாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். இந்த எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம். பட் நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்களே பண்ணிடுவீங்க. இன் அவர் காலேஜ், நம்ம காலேஜில் இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்டுடியோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1200 வீடியோ கிட்ட இது வரைக்கும் எடுத்திருக்கோம்.
1000 வீடியோக்கு மேலே நம்ம யூடியூப்லேயே லெக்சர்ஸாக இருக்குது. வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய வீடியோஸ் இருக்குது. இங்கேயுமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. காமர்ஸ், பாட்னி, எம்பிஏ, எம்சிஏ எல்லாமே இருக்குது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டுடைய வீடியோ லெக்சர்ஸே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸே வந்து அதில் வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 2 டைப்லேயும் இருக்குது. போர்டில் எடுக்கிற கண்டென்ட் இருக்குது, நம்ம பவர் பாயிண்ட் போட்டு இப்போ நம்ம பார்த்த அந்த ஓபிஎஸ் யூஸ் பண்ணி வந்த இந்த டைப்லேயும் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம நிறையா இருக்குது. இந்த ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இதில் தான் இருக்கும். பீயிங் எ டீச்சர் இல்லை நாளைக்கு டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை தெரிஞ்சிருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். நாளைக்கு வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வீடியோ கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ நான் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபுல் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 2 சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் சிலபஸ்க்கு வந்து ஒரு 50 நம்பர் ஆஃப் வீடியோஸ் 5 யூனிட்டுக்குமே அதை வருஷப்படி அப்படியே நடத்திகிட்டே இருக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸில் சம்டைம்ஸ் நான் இல்லைனா கூட அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு மூவ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்படியே பாரு அப்படின்னு லைவாக அப்படியே போகும். இந்த ஆன்லைன் வந்தனால இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஈஸியாக வச்சுக்கிட்டேன். ஆன்லைனில் கிளாஸ் டீச் பண்ணும்போதே அந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம நடத்தும் போது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் அதுதான் இருக்கும். அந்த ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து இந்த மூடல் எல்எம்எஸ் அப்படிங்கிற விஷயம். இது லைக் நான் முதலே சொன்ன மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். இந்த எல்எம்எஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து வேற ஒன்றும் கிடையாது, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டீச்சர் தானே தெரிஞ்சிருக்கணும், இல்லை நாளைக்கு டீச்சர் ஆக போகிறவங்க தானே இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்துருக்கலாம். மூடல் எல்எம்எஸ் காலேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாளைக்கு யார் தான் யூஸ் பண்ண போகிறான்னா நீங்கள் தான் லாகின் பண்ணி எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ அதை எப்படி எக்ஸாம் எழுதுறது, அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது, எப்படி போய் அதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் போஸ்ட் த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஒரு சர்க்குலர் விடணும் அப்படின்னா நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு 30 சர்க்குலர் போய் சேர்றதுக்கே ஒரு பெரிய டைம். பட் கொஞ்ச நாளைக்கு தான். ஏற்கனவே எல்லா சர்க்குலரும் நம்ம ஆன்லைனில் வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் சர்க்குலர்லாம் நிறுத்திடுவாங்க. பட் ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு பேராகிராஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எல்எம்எஸில் லாகின் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாருன்னா 3000 ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குற மாதிரி விசிபிலிட்டி கொண்டு போயிடலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து 300 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னா அழகாக கன்வே பண்ணிடலாம். இந்த டீச்சர் அவங்க கிளாஸில் இருக்க 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் போஸ்ட்டில் கன்வே பண்ணிடலாம். ரைட்டு. இது வந்து ஆன்லைனில் தான் யூஸ் ஆக போதா இல்லை இப்போ டேரக்ட் டீச்சிங்லேயே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால், நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில், இன்ஜினியரிங் காலேஜஸில் நார்மல் காலேஜ் ஒர்க்கிங், அதான் நார்மல் காலேஜ் போனாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, இந்த மூடல் எல்எம்எஸ் வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கன்வே பண்ணணும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்எம்எஸ் மூலமாக போஸ்ட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலி ஆன்லைன் எஜுகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் அதை விட பெரிய டார்ச்சர் வேறு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அழிச்சு விட்டு போயிடுவீங்க. இல்லை சிலர் ஓப்பனே பண்ணி பார்க்க மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 8 கிளாஸ் இருக்குன்னா 8 வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கணும். ஆனால் ஒரே விஷயம் தான் 8 குரூப்லேயும் இருக்கும். 8 குரூப்லேயும் நான் போய் ஒவ்வொரு தடையும் அழிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் வர்ற சர்க்குலர்ஸ் எல்லாத்தையுமே சகட்டு மணிக்கு உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். நீங்கள் எதையுமே பார்க்காம ஈஸியாக அழிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க, இல்லைனா பார்க்கவே மாட்டீங்க. பட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்எம்எஸில் தான் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கண்டென்ட்ஸ், இப்போ நம்ம பேசினது, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணுறது, பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறதெல்லாம் எல்எம்எஸில் போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான அசெட் கொஸ்டின் பேங்க். இன்றைக்கி அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த கொஸ்டின் பேங்க் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரோல் டீச்சர்ஸ்க்கு இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்னலாம் கேள்வி கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸை ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அது நார்மல் டிஸ்கிரிப்டிவ் டைப்னா ஓகே. இந்த எம்சிக்யூ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டஃப். கொஸ்டின் எடுக்கணும், 4 ஆப்ஷன் கொடுக்கணும், அதில் எது ரைட்டுன்னு கொடுக்கணும், இதில் யூனிட் வைஸ் கொடுக்கணும், மொத்தம் இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் டோட்டலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த எல்எம்எஸ்லே.
ஷெட்யூல் அண்ட் கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்ஸ் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோர்ஸில் இருக்கிற மாதிரி 5 யூனிட்னா 5 யூனிட்டும் யூனிட் வைஸ் அந்த யூனிட் சிலபஸே நம்ம உள்ளே கொண்டு வந்து சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இண்டிவிஜுவலாக எப்படி கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த 5 யூனிட் சிலபஸை அப்படியே எல்எம்எஸில் கொண்டு வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். பேப்பரை கொடுத்தா தான் சும்மா கதையாக எழுதி நவட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். நீ 4 ஆப்ஷன்ஸில் என்ன வேணாலும் நீ கொடுப்ப. நம்ம எம்சிக்யூ உள்ளே போகிறதும் தெரியாது, வெளியில் வர்றதும் தெரியாது. அவ்வளோ வேகமாக எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு வருவாங்க. மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ட்ரூ எவாலுவேஷன் அப்படின்னா அதை ரீட் அவுட் பண்ணி 4 ஆன்சரில் எது வருது அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். பட் இப்போ காலேஜ் லெவலில் வந்து இந்த எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும்போது அதோட அருமை தெரியாது. வெளியில் போய் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும்போது, டிஆர்பி எழுதும்போது, நெட்டு செட் எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸோடைய வேல்யூ தெரியும். ஒரு மார்க்கோட வேல்யூ என்ன, ஒரு கொஸ்டினில் போச்சுன்னா எப்படி வலிக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ 10க்கு 2 மார்க் எடுக்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். 10க்கு 2 மார்க் எடுக்கும்போது 8 மார்க் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அந்த எம்சிக்யூவில் அந்த 1 மார்க் போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு கொஸ்டின் போயிருக்கும் 0.68 மார்க் போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியும். அப்போ அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் செட் பண்ணலாம். இன்னும் செக்யூராகவும் செட் பண்ணலாம். ஒரு 50 கொஸ்டின் கொடுத்து 50 கொஸ்டின் தானே சார், ஒருத்தன் ஆன்சர் கண்டுபிடிச்சான்னா 50 பேர் நாங்கள் எழுதிடுவோம் சார். கொஸ்டின் பேங்க் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா உள்ளக்க, அதில் ஒரு 200 கொஸ்டின் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேண்டமாக ஒரு 50 கேள்வியை தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு எந்த கேள்வி வருதுன்னே தெரியாது. அடுத்து அதுலேயும் அந்த கொஸ்டின்ஸ்லேயும் ஷஃப்லிங். சார் இது வந்துச்சுன்னா என்ன சார், இந்த கேள்வியை மட்டும் சொல்லுவோம் சார், பக்கத்தில் இருக்க ஆன்சர் எனக்கு சொல்லுவான் சார். ஆப்ஷன்ஸையும் ஷஃபிள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு கேட்டுக்கிட்டு வர்ற ஆன்சரில் ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுவோம், நீயே போயிடுவேன். அவ்வளோ தூரம் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். கொஸ்டின் ஷஃப்லிங் பண்ணலாம், ஆப்ஷன் ஷஃப்லிங் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வர கொஸ்டின் இன்னொரு ஆளுக்கு வராமல் ரேண்டமாக எடுக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மூடல் எல்எம்எஸ்ல உண்டு. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறது பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸாமினேஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஓவர்வியூ அப்படிங்கிறது வந்து மூடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தென் பேசிக்காக வந்து மூடல் எல்எம்எஸ் உடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன. ஸோ அந்த மூடல் எல்எம்எஸ் உடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டீச்சராக நமக்கு ரொம்ப நீடட் கிடையாது, தெரிஞ்சுக்கிட வேண்டிய நீட் இல்லை. பட் இருந்தாலும் இன்கேஸ் மூடல் பற்றி நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இன்ஸ்டிடியூஷன் இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை பற்றின ஐடியாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ். இந்த மூடல் எல்எம்எஸ் வந்து செட்டப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதை செட் பண்ணுறதுக்கு வி நீட் ஒரு வெப்சைட் அட்மின் வேணும், ஒரு வெப் சர்வர் வேணும். ஃபிசிக்கலாகவே ஒரு வெப் சர்வர் நமக்கு தேவை, ப்ளஸ் சாஃப்ட்வேருமே ஒரு வெப் சர்வர் நீடட், ப்ளஸ் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வெப் அட்மின் நமக்கு வேணும். ஸோ அப்போ இந்த செட்டப் வந்து நம்மளே பண்ணிடலாமா, மூடல் எல்எம்எஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாமா அப்படின்னா ஒரு நார்மல் யூசர் இதை பண்ணுறது வந்து டிஃபிகல்ட். நம்ம நார்மல் யூசர் வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுடைய ஒரு மினிமல் நாலேஜ் இருந்தால் தான் இந்த மூடலுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் வந்து மூடல் இனிஷியேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. சார் அது வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களால தான் அது இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும், ப்ளஸ் அதுக்கு வந்து வெப் சர்வர் அப்படிங்கிறது நீடட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ப்ளஸ் வெப் டெவலப்மெண்ட் வந்து என்னோடய ஏரியா அப்படிங்கிறனால மூடல் இன்ஸ்டலேஷனுமே நானே பண்ணியிருக்கேன். டீச்சர்ஸ் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரோல்ஸை வந்து நான் ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் டீச்சர் மட்டும் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சர்ஸோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இருந்தாலே பெட்டர்.
ப்ளஸ் இதில் வந்து ஆன்லைன் கோர்சஸாகவே நிறையா இருக்குது. அதாவது மூடல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டுமே ஒரு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது. மூடல் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மூடல் ஃபார் டீச்சர்ஸ் ரெண்டுமே இருக்குது. மூடல் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்குது, மூடல் ஃபார் டீச்சர்ஸ் இருக்குது. ரெண்டு கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மூடல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு வந்து சர்டிஃபைடு ட்ரெயினர். நான் மூடல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த காலேஜஸ்க்கு வேணாலும் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன் த சென்ஸ் இந்த பார்ட், அதாவது எப்படி மூடல் சர்வர் செட்டப் பண்ணி எப்படி மூடல் அதில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படியும் பண்ண முடியும் என்னால். தென் மூடல் ஃபார் டீச்சர்ஸ், டீச்சர்ஸோடைய ரோல் என்ன, டீச்சர்ஸ் வந்து எப்படி மூடலில் ஸ்டூடெண்ட்ஸை கோர்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறது, எப்படி மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டீச்சர்ஸோடைய ரோல். அதுவுமே நம்ம பண்ணலாம். ரெண்டுக்குமே தனித்தனி சர்டிஃபிகேஷன் கோர்சஸே இருக்குது. நீங்கள் மூடல் ஃபார் டீச்சர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தா ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு திங்க் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மினோட ரோலே வந்து இப்போ இங்கே இந்த இன்ஸ்டியூஷன் எடுத்தோம் அப்படின்னா 3500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த 3500 ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாவை உள்ளே கொண்டு வரணும். அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய ரோல் நம்பர் என்ன, அவங்களுடைய மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த யூசர் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாவை நம்ம உள்ளே அப்லோட் பண்ணணும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அட்மினுடைய டாஸ்க். தென் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய 200 டீச்சர்ஸுடைய டேட்டாவை உள்ளே அப்லோட் பண்ணணும். எந்தெந்த டீச்சர்ஸ், அவங்களுடைய நேம் என்ன, டெசிக்னேஷன் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். தென் இந்தந்த கோர்சஸில் இந்தந்த டீச்சர்ஸ் இந்தந்த பேப்பர்ஸ், அதாவது கோர்சஸ்னால் பேப்பர், ப்ரோக்ராம்ஸ்னால் டிகிரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ். அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் சப்ஜெக்டை தான் நான் கோர்சஸ்னு பேசுகிறேன். அப்போ இந்தந்த சப்ஜெக்ட் இந்தந்த கோர்சஸ் எந்த டீச்சர் ஹேண்டில் பண்ணுறாங்க, தென் எந்தெந்த கோர்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 கோர்சஸ்லேயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த மேப்பிங் வந்து பண்ணணும். இதெல்லாம் அட்மின் தான் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கோர்ஸ் கேட்டகரிஸில் வந்து வரும். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎட் இந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே சப் கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ், செகண்ட் இயர் பிஏ இங்கிலீஷ், தேர்ட் இயர் பிஏ இங்கிலீஷ், சப் கேட்டகரிஸ். அந்த சப் கேட்டகரிஸ் கீழே கோர்சஸ் வரும். ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ்னா அதில் 5 பேப்பர், 5 கோர்ஸ். ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அதில் 5 பேப்பர். தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 3 சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த ஸ்க்ரீனில். பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோர்சஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ணணும். மேனுவல் என்ரோல் பண்ணுறதும் இருக்குது, அட்மினே என்ரோல் பண்ணுறதும் இருக்குது. அட்மினுக்கு தெரியும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் இயர்னால் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பாங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லையும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டாக வந்து அந்த கோர்ஸில் என்ரோல் ஆகணும். 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னா 5 கோர்ஸ்லையும் என்ரோலே ஆகாமல் காலேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள வம்படியாக அந்த கோர்ஸ்க்குள்ளே என்ரோல் பண்ணணும். அதை அட்மினே பண்ணிடுவாங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் அந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணுன்னு நம்ம ஒரு இன்வைட் லிங்க் அனுப்புவோம், இல்லைனா கிளாஸ் ரூம் கோட் கொடுப்போம். அது கொடுத்தும் ஜாயின் ஆகாமல் ஒரு 4 பேர் கிளாஸ்க்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நடக்கும். அது ஆகக்கூடாதுன்னா அட்மினே என்ரோல் பண்ணி விட்டுறலாம். நம்ம சைடில் டீச்சராக இருந்தோம்னா கூகுள் கிளாஸ் ரூமில் நம்மளே வந்து எல்லாருக்கும் இன்வைட் லிங்க் அனுப்பலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் அவங்க உள்ளே வர முடியும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிடிச்சி இந்த கோர்ஸ்க்குள்ளே என்ரோல்மெண்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அட்மினே பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த மேனேஜ் கோர்சஸ் அண்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. தென் மேனேஜிங் யூசர்ஸ், இது நான் சொன்ன மாதிரி எந்தெந்த யூசர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மூடல் எல்எம்எஸில் அப்படின்னு நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மெயினாக வந்து 3 யூசர்ஸ் வருவாங்க. ஒன்று அட்மின், இன்னொன்று டீச்சர், இன்னொன்று ஸ்டூடெண்ட். அட்மின் ஓவராலாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்டீரியல்ஸை அக்சஸ் பண்ணுறது, கோர்சஸ்க்குரிய கண்டென்ட்ஸ் வியூ பண்ணுறது, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வியூ பண்ணுறது, தென் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறது, உங்கள் ஸ்கோர்ஸை வியூ பண்ணுறது, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய ரோல்ஸ். இதெல்லாம் அந்த யூசர்ஸை மேனேஜ் பண்ணுறக்குரிய ஸ்க்ரீன் தான். கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்குரிய ஸ்க்ரீன். அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் தான் நான் சொன்னேன் எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு. அந்த மேலே என்ரோல் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடிஸ்லாம் கொடுத்து நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம்.
ஒரு கிளாஸில் 60 பேர்னா 60 பேருடைய மெயில் ஐடியும் அதில் கொடுத்து நம்ம பண்ணணும். பட் இது எக்ஸலில் வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஈஸி. அப்படியே எக்ஸலில் இருந்து 60 பேரையும் அப்படியே காப்பி பண்ணி உள்ளே போட்டு ஒரு நிமிஷத்தில் என்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். தென் அக்சஸிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி த பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் 3500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கிளிக்கில் போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சர்க்குலர்ஸ் அப்படிங்கிற நீடெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தென் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். தென் த டீச்சர் பர்டிகுலர் கோர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுற கோர்ஸுக்கு ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் என்ரோல் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளாக அனௌன்ஸ்மெண்ட்ஸுங்கிறது வரணும் கிடையாது. இந்த ஃபேஸ்புக் இதில் எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய இந்த போஸ்ட் மாதிரி தான், அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் சிலபஸ் ஃபார் த கோர்ஸ். நம்ம எப்படி கையில் இப்போ படிக்கிறோம் யூனிட் வைஸ் கையில் வச்சுருக்கோம். 5 யூனிட்ஸ்னால் 5 யூனிட்ஸ். இங்கே நான் டாபிக்னு கொடுத்துருக்கேன், அதோட டைட்டிலே நம்ம மாற்றனா மாற்றிக்கலாம். டாபிக்ங்கிறத யூனிட் மாற்றினா மாற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை யூனிட் வரும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட்லாம் கிடையாது. 5 டாபிக் 5 யூனிட்னு ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சில பேப்பர்ஸில் வந்து இந்த யூனிட் பேட்டர்ன் மாறும். இந்த கோர் பேப்பருக்கு ஒரு மாதிரி, எலக்டிவ் பேப்பருக்கு ஒரு மாதிரி, சில இடத்துலலாம் அவங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே அந்த சிலபஸஸை நம்ம கொண்டு வரணும். யூனிட் 1 நம்ம சிலபஸ் பார்த்து அந்த சிலபஸ் அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பசங்களுக்கு வந்து சிலபஸ் எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. எல்எம்எஸ்ல லாகின் பண்ணாலே அவங்க படிக்கிற கோர்ஸ்க்குரிய சிலபஸ் வந்து முதல்ல உள்ள வியூவிங்கில் வந்துடும். தென் நம்ம அடுத்து மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணும் போதும் யூனிட் வைஸு அந்த சாப்டர் வைஸு அந்த டாபிக் வைஸ் கூட அந்த கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சிலபஸ் வச்சு தான் அது மேப்பிங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் எல்லாமே கரெக்டாக அந்தந்த கோர்ஸில் அந்தந்த யூனிட் வைஸ் நம்ம ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்டிங் த கோர்ஸ் கண்டென்ட்ஸ். கோர்ஸ் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வேர்ட் டாக்குமெண்ட் காமிச்சிருக்கேன். டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணலாம், பிடிஎஃப் போஸ்ட் பண்ணலாம், ஆடியோ போஸ்ட் பண்ணலாம், வீடியோ போஸ்ட் பண்ணலாம், எனி டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ். தென் ஒரு வெப்சைட்டில் இருக்கிற யூஆர்எல் லிங்க் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட் நீ ரெஃபர் பண்ண நல்லா இருக்குது, அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். தென் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த யூடியூப் லிங்க் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியலாக வீடியோ மெட்டீரியலாக போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எப்படி கண்டென்ட் வீடியோஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூடியூப்பில் கொண்டு வரதுலாம் பேசுகிறோம். உங்கள் வீடியோஸை அந்த யூடியூப் லிங்க் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டென்ட்ஸ் வீடியோஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா யூஆர்எல் கொடுங்க. என்டையராக வீடியோ தூக்கி கொடுத்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் லிங்க் கொடுத்தாலுமே யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா சார் வீடியோவே 200 GB இருக்குது, 200 MB இருக்குது, 2 GB இருக்குது, அதை எங்கே பார்க்க அப்படிமா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நீங்கள் யூடியூப் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ கோர்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுக்கும்போது வந்து சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்கலாம். அதாவது யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ், அந்த டாபிக் வைஸ், இந்த டாப்பிக்கு தான் இந்த மெட்டீரியல், இந்த டாப்பிக்கு தான் இந்த மெட்டீரியல். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். தட்டில் சாப்பாடு போட்டு சோறு வச்சு குழம்பெல்லாம் ஊற்றி வச்சா கூட என்ன சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம அதை பனைஞ்சு வாயில் கொடுத்தாதான் ஓ அப்படி சாப்பிடணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மெட்டீரியலை வந்து நீங்கள் நார்மலாக போஸ்ட் பண்ணால் என்ன செய்வாங்க, சார் இது எந்த சப்ஜெக்ட் மொதல் கேள்வி, அப்புறம் அது எந்த யூனிட்டு, எந்த சாப்டரு, திரும்ப எல்லா கேள்வியும் நம்மகிட்ட தான் வரும். அதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து மேப்பிங் அழகாக அதுவே பண்ணிடும். இந்த யூனிட்டில், இந்த சாப்டரில், இந்த டாப்பிக்கில் இது வருது அப்படிங்கிறதெல்லாம் மேப் பண்ணி அழகாக கொடுத்துரும். அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகாது, அவங்க கன்ஃபியூஸ் ஆக போகிறதில்ல. நம்ம எதை போட்டால் நம்ம பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மேனேஜிங் ஆக்டிவிட்டிஸ், இதில் என்னென்னலாம் ஆக்சுவலி இந்த எல்எம்எஸ்ல பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 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 கொஸ்டின் மாதிரி கேமிச்சு, ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு உங்களோட பதில் என்ன, நீங்கள் சும்மா எழுதுங்க அப்படின்னு ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு இடம் கொடுத்து நம்ம கொடுக்கலாம். ஒரு ஒப்பீனியன் கேட்குற மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன டிஸ்கஷன் விடணும், இதை பற்றி நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். தென் இன்னொரு ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். போல் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் கொடுத்து இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்கள், ஒரு போல் கண்டக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி உண்மையிலே நமக்கு கிளாஸில் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஒப்பீனியன் கேட்டோம்னா கண்டிப்பாக யாருமே வாயத்தரன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதை எப்படி குறைச்சி விடலாம் அப்படிங்கிறதுக்கு செய்வாங்க. பட் நீங்கள் வந்து
ஜென்யூனாக நடத்தி ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா மூடில் நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்டு பார்க்கலாம். 50 பேர் எனக்கு அதில் போல் பண்ணணுங்க அப்படின்னு நம்ம அதில் வச்சு பார்க்கலாம். 30% இப்படி சொல்கிறாங்க, 60% இப்படி சொல்கிறாங்க, சரி நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி போல் கண்டக்ட் பண்ணுறது இருக்குது. தென் மெயினானது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் தான், குவிஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சின்ன சின்ன டெஸ்ட்டும் வைக்கலாம், ஒரு பெரிய டெஸ்ட்டாகவும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். சின்ன சின்ன டெஸ்ட் அப்படின்னா நம்ம இன்டர்னல் டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸ் தனித்தனியாக எப்படி டெஸ்ட் நடத்துறது, அப்புறம் ஓவரால் 5 யூனிட்டை சேர்த்து எப்படி டெஸ்ட் நடத்துறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் உண்டு. தென் இதில் வந்து மெயினாக டெஸ்ட்டுங்கிற தாண்டி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 150லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் நடத்துகிறோம் அப்படின்னு இந்த 152 கொஸ்டின்ஸை கையில் கொடுத்தா கூட படிக்க மாட்டான். பட் நீங்கள் இந்த 150 கொஸ்டின்ஸில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். யூனிட் வைஸ் ஒரு யூனிட் வந்து அவங்க லெசன் பண்ணி முடிச்சிட்டாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துட்டாங்க, கண்டென்ட்லாம் படிச்சிட்டாங்கன்னா அந்த யூனிட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது ஒரு 5 குவிஸ் கொஸ்டின்ஸ் அவங்க 5க்கும் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க. எது ரைட்டு எது தப்பு, ஜஸ்ட் ஒரு லேர்னிங். நம்ம படித்தோம், ஒரு அட்டன் பண்ணிட்டோம், ஒரு அசஸ்மெண்ட், அவங்க லெவலை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து டெஸ்ட்டு கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிஸ். ரைட் எது தப்புதுன்னு அங்கேயே சொல்லிடுறோம், அந்த ஸ்கோரை நம்ம எதுக்கும் கன்சிடரேஷனுக்கு எடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி அவங்கள ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனாலும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் முதல்ல கொஸ்டின் பேங்க் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த யூனிட்டில் இந்த கொஸ்டின் பேங்க்லேருந்து இந்த கொஸ்டினை எக்ஸாமுக்கு வையே நம்ம செட் பண்ணுறது ஈஸி. அப்போ நம்ம கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். ஸோ அதான் நம்ம இப்போ அடுத்து பார்க்குறது, இந்த மேனேஜிங் கொஸ்டின் பேங்க். கோர்ஸ் வைஸ், யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ் நீங்கள் எப்படி எவ்வளோ கேட்டகரிஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். சார் நான் அவ்வளோ கேட்டகரிலாம் போல, கோர்ஸு 5 யூனிட் தான் கேட்டகரி, ஒவ்வொரு யூனிட்டாக நான் பரிச்சு வைக்க போகிறேன், அவ்வளோதான் கேட்டகரி அப்படின்னா அந்த கேட்டகரியை க்ரியேட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை உள்ளே ஃபீட் பண்ணணும். நிறையா சாஃப்ட்வேரில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒன்று போல தான் இருக்கணும். ஒன்று போல் அப்படின்னா எம்சிக்யூ பேஸ்டு 4 ஆப்ஷன் வச்சு இப்படி தான் பண்ண முடியும் ஃபிக்ஸடாகவே சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் கொடுக்குறவங்களே, எக்ஸாமினேஷன் சாஃப்ட்வேர்லாம். இதில் வந்து கிட்டத்தட்ட டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டுமே ஒரு 10-15 டைப் இருக்குது. டிஸ்கிரிப்டிவில் ஆரம்பித்து 1 மார்க் டைப்பில் எவ்வளோ வேணாலும் கேள்வி, எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் டைப்பில் அவங்க ஒரு 2 லைன் எழுதுகிற மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துடலாம். அந்த பாக்ஸில் அவங்க என்னன்னாலும் டைப் பண்ணிக்கிட்டோம். 1 மார்க் டைப்பில் நம்ம இந்த இப்போ நார்மல் எம்சிக்யூ அட்டன் பண்ணுற மாதிரி சூஸ் த பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து எது ரைட்டுன்னு சூஸ் பண்ணுங்க கொடுக்கலாம். இப்போ தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நம்மளை சோதிக்கிறதுக்குனே வந்திருக்கு. 2-3 ஆப்ஷன் ஆன்சர் ஆகுது, இதுவும் ஆன்சராக இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்குது. ஆனால் நம்ம இதாக ஒன்று விட்டுட்டோம்னாலும் மார்க் குறையும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் தெரியுமில்ல, இப்படி எடுத்து ட்ராக் பண்ணணும், எது இதுக்கு நேராக எது வரும்னு சொல்லி ட்ராக் பண்ணணும் கொடுக்கலாம். நம்மளை வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் கொஸ்டின் பேங்க்கில் ஆட் பண்ணிவிட்டு அந்தந்த கொஸ்டின்ஸை உள்ளே கொண்டு வரலாம். தென் ஷெடியூல் அண்ட் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காலேஜ் நடத்துகிறத மாதிரி அப்படியே காலேஜில் எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா பேட்டர்னுமே நம்ம இங்கேயே ஷெடியூல் பண்ணி நடத்திக்கலாம். எக்ஸாம்ஸை ஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த தேதியில் இத்தனை மணிக்கு தான் எக்ஸாம் ஓப்பன் ஆகணும் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த டைமில் ஓப்பன் ஆகும். பசங்களுக்கு சொல்லிடலாம் நாளைக்கு காலைல 10 மணிக்கு உனக்கு எக்ஸாம் சொல்லி எல்லாத்தையும் நம்ம நைட்டே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம செட் நம்ம வேலையை பார்க்கலாம். காலைல 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு அது ஓப்பனே ஆகாது. கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் எக்ஸாம் வரும், கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஷெடியூலிங் பண்ணிக்கலாம். நம்ம இதையுமே பிளான் பண்ணிக்கலாம். கரெக்டாக மந்த்லி இந்த டேட்டில் இந்த மாதிரி எக்ஸாம் ஓப்பன் ஆகணுங்கிறதெல்லாம் ப்ரீ பிளான்டாக கோர்ஸ் கிரியேஷன்லேயே செட் பண்ணலாம். இந்த யூனிட் முடிஞ்சால் இந்த எக்ஸாம் அன்லாக் ஆகணும், இந்த யூனிட் முடிஞ்சால் இந்த எக்ஸாம் அன்லாக் ஆகணும் அப்படி நம்ம செட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம க்ளீனாக பண்ணிக்கலாம். யூனிட் வைஸ் செட் பண்ணலாம். இந்த யூனிட்டில் 10 கேள்வி கேளு, இந்த யூனிட்டில் 20 கேள்வி கேளு, இந்த யூனிட்டில் 30 கேள்வி கேளு, இந்த 30 கேள்விக்குள்ளே ஷஃப்லிங் பண்ணு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி இத்தனை கேள்வி வரணும், இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். தென் மல்டிபிள் சாய்ஸில் வந்து இதான் எக்ஸாமினேஷன் ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற ஸ்க்ரீனு, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சைடில் ஒரு நேவிகேஷன் ஸ்க்ரீன் இருக்கும். எந்த கொஸ்டினுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் என்ன செய்யலாம், மூவ் ஆகலாம். ஆனால் நிறையா சாஃப்ட்வேரில் அப்படி இருக்காது. சும்மா மேலே கீழே கொஸ்டின்ஸாக இருக்கும், நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இதில் வந்து அப்படி இருக்காது. நம்ம எந்த கொஸ்டினுக்கு வேணாலும் எந்த டைமில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்,
நேவிகேட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சரி, இப்போ நான் மூடல் பற்றி உங்களுக்கு சின்ன ஓர்வி தான் கொடுத்தேன். இந்த மூடல் ஃபார் டீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அட்மின் எப்படி இருக்குது. சரி, இது போகவே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் மூடல் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த மூடல் அஃபீஷியலுடைய லிங்க். மூடல் நீங்கள் இந்த லிங்க்கை நோட் பண்ண கூட நீடட் இல்லை. கூகுளில் போய்ட்டு மூடல் டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணுங்கள். மூடல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வச்சே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சார் எனக்கு எப்படி ஒரு குவிஸ் போடணும்னு தெரில, எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தெரியலனா அதில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை பார்த்தே நம்ம பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நீங்கள் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னாலும் குவிஸ், அதாவது மூடல் டாக்குமெண்டேஷன் சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அண்ட் ஃபைனலி நம்ம இதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த செஷனில். இந்த வெரி லாங் செஷன். இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர், அப்புறம் இந்த ஓப்பன் ஷாட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மூடல் எல்எம்எஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி நீங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் பிரேக் இருந்தனால பிரேக்கில் கூட நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ இது போக இப்போ எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். 2 சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்எம்எஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒர்க்கிங்ஸ் காமிச்சிருக்க மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது வந்து ஒர்க்கிங்ஸ் காட்டணும்னா அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது? சார், இது ஒரு நல்ல கொஸ்டின். நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் உட்காருங்க சார். பவர் பாயிண்டில் வந்து இந்த இடத்துல கார்னரில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். இது நிறைய பேருக்கு அந்த இடத்துல பிளிங்காக இருக்காதனால தெரியாது. ஸோ இதில் பென்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த பென் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதிலே வந்து எழுதலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் மவுஸில் எழுதுறதுனால எனக்கு அந்தளவுக்கு நம்மளால் ஃபெமிலியராக பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு டூலே இருக்குது. இந்த சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வரும். இது கூட ஒரு பேனா ஒன்று வரும், ஸ்டைலஸ் பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இந்த சைஸில் இருக்கிற அந்த டூல் வந்து ஜஸ்ட்டு 3000 காஸ்ட். இங்கே எங்கள் காலேஜ்லேயே இருக்குது. மேக்ஸ் ஒர்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வேணும். இது இருந்தது அப்படின்னா இதை நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் பவர் பாயிண்டில் சம்மை மட்டும் எழுதி கொண்டு வந்துடலாம். கீழே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். நீங்கள் அழகாக பேனா வச்சு எழுதுகிற மாதிரி எழுதுனா அது அழகாக எழுதும். ஓகே சார், தேங்க்யூ. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனி அதர்? ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த போர்டு ஸ்டைலஸ்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடத்துல இருந்தனால உங்களுக்கு ப்ளஸ் டைம் பீயிங்னால அதெல்லாம் நான் காட்டலை உங்களுக்கு. தேங்க்யூ சார். எனி அதர்? Okay, thank you for your patient listening. Thank you so much.